என்ன சத்தம்? இந்த பக்கமா தானே வந்தது. யாரது? யாரது கேக்குறல? கதையை கேட்கும் முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள். இருள் சீரிஸ் உண்மை கதைகளில் இது இரண்டாவது கதை. மற்ற கதைகளைப் போலவே இந்த கதையும் டென்னிஸ் ஜெகன் அவர்கள் கதை சொல்வது போலத்தான் அமைந்திருக்கிறது. கதை நடப்பது பல வருடங்களுக்கு முன்னால். செல்போன்கள் பற்றி தமிழகத்தில் அதிகம் கேள்விப்படாத காலகட்டம். லேண்ட்லைன் போன், போஸ்ட் ஆபீஸ் மற்றும் தினசரிகள் இல்லாத ஊர் என்றால் வெளி உலக தொடர்பும் செய்திகளும் தாமதமாகத்தான் கிடைக்கும். நாங்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது நடந்த கதை. ஆனால் கற்பனை கலக்காமல், மிகைப்படுத்தாமல் உண்மை கதைகளை எழுதினால் சுவாரஸ்யமாகவே இருக்காதே. அத்தியாயம் 1. அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம், இப்போதைய தென்காசி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அழகிய கிராமம் வெள்ளேரிக்காடு. தமிழ்நாடு மேப்பில் நீங்கள் பார்த்திருக்க முடியாதுதான். ஆங்காங்கே எறும்பு புற்றுகள் போல மலைகள் புடைசூழ, நடுவே அம்சமாய் யாருக்கும் எந்ததொரு தொந்தரவையும் கொடுக்காமல் இருந்ததால் அந்த கிராமத்தை பற்றி அதிகம் வெளியே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கொடைக்கானல், ஊட்டி போல குழு குழு சூழ்நிலையோடு சுத்தமான காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தார்கள் கிராமவாசிகள். அப்போது 200 குடும்பங்கள், சுமார் 800 பேர் அந்த கிராமத்திலும் அதை சுற்றியிருந்த குடியிருப்புகளிலும் வசித்து வந்தனர். கிராமத்திற்கு செல்லும் ரோடு வாகனங்கள் சரியாக போக இயலாத பாதை. குற்றாலம் பக்கம்தான் இந்த கிராமம் என்றாலும் ஏதோ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பது போல எந்ததொரு வாகன சத்தத்தையும் உள்வாங்காமல் பாதுகாப்பாக இருந்தது அந்த கிராமம். ஊருக்குள் அப்போதெல்லாம் பஸ் வராது. வெள்ளேரிக்காட்டிலிருந்து பிரதான சாலைக்கு வர வேண்டும் என்றால் 3 கிலோமீட்டர் வரை மலைப்பாதையில் நடந்துதான் வெளியே வர வேண்டும். அங்கேதான் டவுன் பஸ் வரும். அங்கே இருந்து பக்கத்து டவுனுக்கு செல்ல வேண்டும் என்றால் 20 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். ஜூன் மாதம் 10ஆம் தேதி மாலை 5 மணி. ஊர் பிரசிடென்ட் மனோகரன் வீடு. வெளியே கிளம்புவதற்காக இடுப்பு வேஷ்டியின் மேல் பெல்ட்டை மாட்டிக்கொண்டு சட்டையை எடுத்து போட்டுக் கொண்டிருந்தார் ஊர் தலைவர் மனோகரன். அவர் முகத்தில் கவலையின் ரேகைகள். எதையோ மறந்து விட்டோமே என்று யோசித்தவர் கொஞ்சம் மூக்குப்பொடி எடுத்து தட்டி போட்டுக் கொண்டார். அமைதியாக இருந்த கிராமத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களும் துர்மரணங்களும் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தன. அவ்வப்போது காட்டுக்குள்ளிருந்து சிறுத்தைகள், சில சமயம் யானைகள் கூட வந்து ஊருக்குள்ளே எட்டி பார்த்து விட்டு போகும். அதை தவிர வேறு எந்த குழப்பங்களும் இதுவரை நடந்ததில்லை. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கும் குழப்பம் மிகவும் அபாயகரமானது. தொடர் மரணங்கள் கிராம மக்களை அலற வைத்தன. மரத்தடி, டீக்கடை, திண்ணை என எங்கு யார் கூடி பேசினாலும் சாவுகள் பற்றிய பேச்சுதான். அம்மாடி, நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே வாசலை நோக்கி நடந்தார். மாமா, நானும் வரையறங்க என்று ரவிசங்கர் குடித்துக் கொண்டிருந்த டீ கிளாஸை மாமன் மகள் கண்மணியிடம் கொடுத்துவிட்டு வேகமாக எழுந்தான். வாங்க மருமவனே என்றார் மனோகரன். ரவிசங்கர் எங்களுடன் மணப்பாறை கல்லூரியில் பயோகெமிஸ்ட்ரி படித்துக் கொண்டிருந்தான். சங்கருடைய ஊர் செங்கோட்டை அருகே தெற்குமேடு. வெள்ளேரிக்காட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்ததால் உதவிக்கு அவனை மனோகரன் கூப்பிட்டிருந்தார். செமஸ்டர் லீவ் முடிந்து காலேஜ் ஆரம்பித்து விட்டதாலும் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணி ஏறக்குறைய முடிந்து விட்டதாலும் சங்கர் மணப்பாறை காலேஜிற்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கியிருந்தது. ஆனாலும் ஊருக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை காரணமாக அவன் அங்க தங்க வேண்டி நேர்ந்தது. செல்வி எங்க? ஆளைய காணோம். அவ மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காப்பா என்றாள் கண்மணி. செல்வி இளையவள், கண்மணி மூத்தவள். செல்வி 12ஆம் வகுப்பு படிக்கிறாள். அந்த ஊர் பெண்கள் யாருமே 12ஆம் வகுப்பு தாண்டுவதில்லை. பள்ளிக்கு போவது என்றால் கூட 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். கண்மணியும் 12ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டாள். பஸ் வசதி இல்லாத காரணத்தினால் காலேஜுக்கு செல்வதெல்லாம் கனவுதான். சில வருடங்களுக்கு முன்னால் அவர்களின் அம்மா மஞ்சள் காமாலையில் தவறிவிட்டாள். மனோகரனும் தன் பிள்ளைகள் மேல் உள்ள பாசத்தில் 2வது கல்யாணம் செய்து கொள்ளவே இல்லை. மனோகரனும் சங்கரும் வீட்டை விட்டு இறங்கி பஞ்சாயத்து ஆபீஸ் நோக்கி நடக்கலானார்கள். பஞ்சாயத்து ஆபீஸ் நோக்கி செல்லும் தெரு கொஞ்சம் அகலமாகவே இருக்கும். பஞ்சாயத்து ஆபீஸ் பின்பக்கம் மிகப்பெரிய ஆலமரம், அதன் அருகேதான் அம்மன் கோவில். இந்த பிரதான தெருவை தவிர மற்ற தெருக்கள் எல்லாம் மிகவும் குறுகலாக இருக்கும். மாலை நேரத்தில் தெற்கு பக்கம் இருக்கும் காடு பறவைகளின் கனத்த ஒலியால் நிறைந்திருந்தது. சில பறவை இனங்கள் கூட்டுக்குள் அடையும் நேரம். வழக்கம் போல் கிணற்றடியில் பெண்களின் சண்டை காதை பிளந்தது. வீதியின் ஓரமாக உட்கார்ந்திருந்த ஒரு சிலர் மனோகரன் போவதை பார்த்து எழும்பி நின்று அவர் பின்னே வந்தார்கள். சில சிறுவர்கள் தெருவோரமாக பறந்து கொண்டிருந்த வண்ண காகிதங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள்.
மற்றவர்களோ மாலை மங்கிக் கொண்டிருந்ததால் தங்களுடைய தோட்டங்களிலும் வயல்களிலும் மும்மரமாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யார் வீட்டின் உரலிலோ கட்டப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டி ஒன்று கத்திக்கொண்டே இருந்தது. உடைந்து போன மாட்டு வண்டியொன்று தெருவின் இடப்பக்கமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே ஆதரவின்றி கிடந்தது. மனோகரன் பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்தில் இருந்த ஆலமரத்திற்கு வந்து சேர்த்தார். ஊர் முக்கியஸ்தர்களும் மற்றவர்களும் அவருக்கு முன்னாலேயே அங்கே குழுமியிருந்தனர். அவர் வரும்போது அங்கே பெருத்த மௌனம் நிலவிக் கொண்டிருந்தது. மனோகரன் போய் அமர்ந்ததும் ரவிசங்கர் அவர் பின்னால் போய் நின்று கொண்டான். பின்தொடர்ந்து வந்தவர்களும் முன்னே அமர்ந்து விட்டார்கள். அங்கு சூழ்ந்திருந்த அமைதியை உடைக்கும் விதத்தில் தலையாரி கனைத்துக் கொண்டே பேச ஆரம்பித்தார். கடைசி 2 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது வரைக்கும் 6 பேர் செத்து போயிருக்காங்க. அதுல சின்ன பையன் ஒருத்த ரத்தம் கக்கி செத்து இருக்கான். இன்னும் 2 பேரு காட்டுக்கு தேன் எடுக்க போனவங்க வரவே இல்லை. காட்டுக்குள்ள போய் எல்லா பக்கமும் ஒரு வாரம் பூரா தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. 3 பேரும் நல்ல திடகாத்திரமான சின்ன வயசு பசங்க. ஸ்டேஷனுக்கு போயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. 4வது ஆளு வயசாலி. அவர் வீட்டுக்கு பின்புறமா ஆட்டுக்கொட்டாய் பக்கமா செத்து கிடந்தாரு. அதுக்கும் காரணம் தெரியல. கட்டி இருந்த ஆடுகளையும் காணல. சரி, ஏதோ திருட்டு பையன் வந்து ஆட்டை திருடும் போது கிழவனாரு பாத்துட்டாரு, அதனால வந்தவன் அடிச்சுட்டாம்னு நினைக்கலாம். அவருக்கு வயசு ஜாஸ்தி வேற. அவர் விஷயத்துல அப்படி ஏதாவது காரணம் இருக்கும்னு வச்சுக்கிட்டா கூட, முந்தா நேத்து ஒரு சின்ன பொண்ணு நாயக்கர் தோப்புக்கு தெற்கு பக்கமா இருக்கிற பள்ளத்துல ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குது. உடம்பு பூரா காயம். வீட்டுக்கு ஒரே புள்ள வேற. கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஐயா, அது சிறுத்தை அடிச்ச மாதிரி இல்ல இருந்துச்சு. இருக்கலாம், ஆனா நேத்து விடிய காத்தால கம்மாக்கார ஓரமா மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்கான் முருகன். திடீர்னு ஏதோ ஒரு வெள்ள மூஞ்சி வருவோம் அவனை விரட்டிட்டு வர்றதை பார்த்து பயந்து மயங்கி விழுந்திருக்கான். காலையில கம்மாக்கார பக்கமா போனவங்க அவன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு கம்மாக்கார வெள்ள உருவம் பேயின்னு சொல்லிருக்கான். அப்படியே ஜன்னி வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்குள்ள செத்துட்டான். இதுக்கு என்னன்னு சொல்றது? தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் 2 வாரமா நடக்க வேண்டிய காரணம் தான் என்ன? அதுதானே இப்ப இருக்க கேள்வி என்று எல்லோருக்கும் தெரிந்த தகவல்களை சுருக்கமாக பேசி முடித்தார். அதற்கு வள்ளியம்மாள் பாட்டி, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கிராமத்துல இத்தனை பேர் வரிசையா செத்ததே கிடையாது. நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது ஆவியோட சேட்டையா இருக்கும்னு தெரியுது. 3 மாசத்துக்கு முன்னால மேல தெருவுல முருகேசன் வீட்டுல கல்யாணம் ஆகாம இறந்து போனாலே அந்த பொண்ணு, அவ ஆவிதான் இப்படி சேட்டை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பரிகார பூஜை செஞ்சு கன்னி பொண்ணு ஆவிய சாந்தப்படுத்தினாதான் இந்த சாவெல்லாம் குறையும். பேய் பிசாசு பயத்துல பொண்ணுங்க கருக்களுக்கு மேல வெளியே போகவே பயப்படுறாங்க. முருகேசன் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் வாயில் துண்டை வைத்து அழுகியை அடக்கியபடி தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தார். பெருந்தனக்காரர் பரமசிவம் தொண்டையை செருமிக் கொண்டே, நாயக்கர் தோப்புக்கு அடுத்து இருக்கிற நிலத்தை வெளியூர்காரன் கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு வித்தாங்களே, அவனுங்களை கேளுங்க. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான் வேலைக்கு கேட்டப்ப அதை கொடுக்கல. நிலத்தை வாங்கின வெளியூர்காரன் நிலத்தை சமன்படுத்துறேன்னு அங்க இருந்த சுடுகாட்டை இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டான். சுடுகாட்டை கிளறதால அங்கிருந்த ஆவிகள்லாம் பேயா கிராமத்துல சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு என்று கூறி முடித்தார். அந்த ஊரிலேயே செல்வந்தர் பரமசிவம் தான் வட்டிக்கு வேறு விட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மகன் துரை, அவருக்கு மேலே ஊரில் மைனர் இல்லாத குறையை அவன்தான் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். அதை கேட்டுவிட்டு நிலத்தை விற்ற பாண்டி அண்ணன், ஐயா, நீங்க அடிமாட்டு விலைக்கு கேட்டீங்க, எனக்கு கட்டுப்படி ஆகல. குத்தாலத்துல இருந்து வந்த அந்த வியாபாரி நல்ல விலைக்கு கேட்டாரு. பொண்ணுக்கு கல்யாணம் வைக்க வேண்டி இருந்தது, அதனாலதான் நான் கொடுத்தேன். அதனால வீணா என் மேல பழி போடாதீங்க. யாரு, நான் உன் மேல பழி போட்டனா என்று பரமசிவம் கோவப்பட்டு கத்த, பின்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசினா தப்பு தானே என்று பாண்டியண்ணன் நியாயம் கேட்க, இரு தரப்பினரும் மாறி மாறி கேள்வி கணைகளை வீசிக் கொண்டிருந்தனர். அமைதியா இருங்க. பெரியவர் காளிமுத்து எழும்பி கூட்டத்தை அமைதிப்படுத்தினார். இரு தரப்பினரும் தங்கள் குரல்தான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே சிறிது நேரத்தில் அமைதியானார்கள். பெரியவர் காளிமுத்து தொடர்ந்து பேசினார். சாவுங்கிறது சகஜம்தான், ஆனாலும் இதுவரைக்கும் இல்லாதபடி தொடர்ந்து மரணமா நடக்கிறது தான் பயத்தை ஏற்படுத்துது. நிறைய பேரோட சாவுக்கு உறுதியான காரணம் தெரியல. ஊர்ல தெய்வ குத்தம் இருக்குதா அப்படின்னு தெரியல. பேய் பிசாசு ஆவி இந்த மாதிரி தீய சக்தியோட நடமாட்டம் இருக்கலான்னு சந்தேகம் வருது. எல்லாருமே ஆபத்துல தான் இருக்கும். இதுல மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் சாக வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம காலகண்டன் நடமாட்டம் வேற இருக்கிற மாதிரி தெரியுது. முந்தானேத்து ராத்திரி என் பேரை ஒண்ணு கடிக்க வெளியே போனப்ப காலகண்டன் ஊருக்குள்ள ஆக்ரோஷமா ஓடி வரத பாத்துருக்கான். பயந்து போய் திரும்பி வீட்டுக்குள்ள வந்து படுத்திருக்கான்.
காலையில தான் என்கிட்ட சொன்னான். வழக்கமா காலகண்டன் கத்திக்கிட்டு தான் ஓடுவான். ஆனா என்னவோ தெரியல, இவன் கத்தல. பெரியவர் காலகண்டன் ஊருக்குள் வந்தது பற்றி சொன்னதை கேட்டதும் அனைவர் முகங்களிலும் உச்சக்கட்ட பீதி பற்றி கொண்டது. கூட்டத்தில் மயான அமைதி நிலவியது. அத்தியாயம் 2. கூட்டத்தில் நிலவிய அமைதி நீண்டு கொண்டே போக ரவிசங்கர் மெல்ல குனிந்து மாமாவிடம், காலகண்டன்னா யாரு மாமா என்று கேட்டான். இது புது தகவலாக இருக்கிறதே என்று அதிர்ச்சி அடைந்திருந்த மனோகரனும் சுதாரித்து, காலகண்ட சாம கோடாங்கி மாதிரி தான், ஆனா அவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன். அவன் என்ன சொன்னாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலகண்ட அகோரி மாதிரி மயான சாம்பல உடம்பு முழுசும் பூசிக்கிட்டு ஊருக்குள்ள வரதா ஒரு நம்பிக்கை. அவன் பார்வைப்பட்ட ஆபத்துன்னு யாரும் அவன் முன்னால நிக்க கூட மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கேட்டுக்கொண்டிருந்த சங்கர் பயத்தில் எச்சில் விழுங்கினான். இது அறுவடை நேரமும் இல்ல, இங்க யாரும் பெருசா விவசாயமும் பண்ணல. அவன் அறுவடை காலத்துலதான் ஊருக்குள்ள வருவான்னு பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டு இருக்கேன். நானும் பார்த்ததில்ல, இவ்வளவு வருஷம் அவன் வந்ததும் இல்ல. இப்ப இந்த பெரியவர் திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாத காலகண்டல் நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாரு என்று சொல்லியபடியே உதட்டை பிதுக்கினார். தொடர்ந்து பேசிய பெரியவர் காளிமுத்து, இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஊருக்கு ஏதோ பெரிய ஆபத்து மாதிரி தோணுது. அதனால எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தான் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாத்திக்க முடியும். இல்லன்னா ஊரை காலி பண்ணிட்டு போறது தவிர வேற வழியே இல்ல என்று கூறி முடித்தார். அம்மன் கோவில் பூஜாரி எழும்பி ஊர் தலைவர் மனோகரனிடம், ஐயா, சாமியாடி பரிகாரம் சொன்ன மாதிரி அம்மனுக்கு பூஜை பண்ணி நாளைக்கு ஊருக்குள்ள 1000 எலுமிச்சம்பழம் வெட்டி போட்டு பாப்போம். சரி, பண்ணிடலாம். எங்க சாமியாடிய காணல, கூட்டத்துக்கு வரலையா என்று கேட்டார் மனோகரன். தோட்டத்துல பம்பு செட்டு ரிப்பேர்ல சரி பண்ண போனாரு, அதான் வரல என்று பதிலளித்தார் பூஜாரி. சரி, வடக்கால ஊருக்குள்ள நுழையிற இடத்துல இருக்கிற சுடலை மாடன் கோயில்ல இருந்து பூஜையை ஆரம்பிப்போம். தெற்கால இருக்கிற நாயக்கர் தோப்பு வரைக்கும் வெட்டி போடுவோம் என்று அழுத்தமாக சொன்னார் மனோகரன். வடக்காக இருக்கும் சுடலை மாடன் கோயில்தான் ஊர் எல்லை. அதை தாண்டித்தான் மெயின் ரோட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து பஸ் பிடித்து பக்கத்து டவுனுக்கு போகலாம். மெயின் ரோட்டுக்கு போகும் வழியில் சிறு சிறு குடியிருப்புகள் அங்கங்கே இருக்கும். அவர்கள் எல்லாரும் வெள்ளரிக்காடு அம்மன் கோவிலுக்கு தான் வருவார்கள். தெற்கால இருக்கும் நாயக்கர் தோட்டம் தான் வெள்ளரிக்காடு ஊரின் மற்றொரு எல்லை. அதை தாண்டினால் மலையும் காடும் ஆரம்பித்துவிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கிராமவாசிகள் சொல்லி பொறுக்குவதற்கும் தேன் எடுப்பதற்கும் காட்டுக்குள் செல்வதுண்டு. மலையையும் காட்டையும் பற்றி பல்வேறு கதைகள் காலங்காலமாக ஊருக்குள் நிலவிக் கொண்டிருந்தாலும் காலமாற்றங்கள் அந்த கதைகளை அடித்துக் கொண்டு போய்விட்டது. பல்வேறு கதைகளையும் தனக்குள் புதைத்துக் கொண்டிருந்த மலை அமைதியாக ஊரை பார்த்துக் கொண்டிருந்தது. மனோகரன் தொடர்ந்தார். பொம்பளை பிள்ளைங்க யாரும் இருட்டுனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம். சின்ன வயசு பசங்க 4 பேரு தலையாரி கூட பேசி முடிவு பண்ணிட்டு ராத்திரி நேரங்கள்ல ஊருக்கு பாதுகாப்பா தெற்கு பக்கமா காவலுக்கு இருங்க. நாளைக்கு குத்தாலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வேற விசாரிக்க வரதா சொல்லிருக்காங்க. தலையாரி இடைமறித்து, காவலுக்கு வர்றதுக்கு பஞ்சாயத்து யாரையும் கட்டாயப்படுத்தல, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்தா போதும். ஆனா இது ஊர் பொது பிரச்சனை, அதனால மத்த விஷயங்கள பண்ற மாதிரி கருத்து வேறுபாடுகள் இல்லாம ஒத்துமையா இருந்து செயல்பட்டா நல்லா இருக்கும். அந்தி சாயும் நேரம் 6 மணி. கூட்டம் கலைந்து அவரவர் வேலையை பார்க்க கிளம்பினார்கள். திடீரென ஐயா ஐயா என்று யாரோ கத்திக்கொண்டு ஓடி வரும் சத்தம் கேட்டு கிளம்பி அனைவரும் நின்று யார் என்று பார்த்தார்கள். ஓடி வந்தது டீக்கடை வைத்திருக்கும் குமரேசன். அங்கிருந்த அனைவருக்கும் உறுதியாக தெரிந்துவிட்டது, அடுத்த அசம்பாவிதம் ஏதோ அரங்கேறி இருக்கிறது. குமரேசன் மூச்சரிக்க ஓடி வந்து நின்று, ஐயா, பம்பு செட்டு பள்ளத்துல சாமியாடி வெள்ளச்சாமி தலை நசுங்கி இறந்து கிடக்கிறான். கூட்டத்துக்கு வந்த அனைவரும் ஒரு சேர அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள். ஒரு கணம் திகைத்த மனோகரன் பின்னர் சுதாரித்து, லாந்தர் விளக்கு டார்ச் இருந்தா எடுத்துக்கங்க என்று சொல்லி அப்படியே அவன் தோட்டத்தை நோக்கி ஊரின் தெற்கு பக்கம் நடக்கலானார். சங்கரும் மற்றவர்களும் கையில் கிடைத்த விளக்குகளை தடி மற்றும் கம்புகள் எடுத்துக்கொண்டு அவர் பின்னே சென்று கொண்டிருந்தனர். இருளும் குளிரும் சூழ ஆரம்பித்திருந்தது. இருந்தாலும் போதுமான அளவுக்கு வெளிச்சம் இருந்தது. தெற்கு பக்கம் காட்டில் கேட்டுக்கொண்டிருந்த பறவைகளின் கனத்த சத்தம் இப்போது கேட்காமல் அமைதியாக இருந்தது. சாமியாடி செத்ததாக சொல்லப்படும் தோப்பு மலையும் காடும் ஆரம்பிக்கும் பகுதியில் இருந்தது. ஊருக்குள் வீட்டு வாசலில் நின்ற பெண்களும் பிள்ளைகளும் ஒரு பெரிய கூட்டம் பதட்டத்துடன் வேகமாக நடந்து செல்வதை என்னவோ ஏதோ என்று அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சில வாசல்கள் என்ன ஏது என்று விசாரிக்க கூட்டத்தில் உள்ளவர்கள் நடந்து சென்று கொண்டே சாமியாடிக்கு நேர்ந்ததை சொன்னார்கள். அதிர்ச்சி அலைகள் ஊர் முழுக்க பரவ ஆரம்பித்தது.
மாமா வீட்டை கடந்து செல்லும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த செல்வி சங்கரை நோக்கி என்ன ஏது என்று ஜாடையாக வாசலில் நின்று கேட்டாள். நடந்து சென்று கொண்டிருந்த சங்கர் மாமாவை பார்த்தான். அவர் முன்னால் வேகமாக சென்று கொண்டிருந்தார். சங்கர் மெதுவாக சைடு வாங்கி வீட்டை நோக்கி ஓடி நடந்த விஷயத்தை அவசர அவசரமாக சொன்னான். வீட்டுக்குள்ளிருந்து கண்மணியும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பாவை இருட்டுற நேரத்துல காட்டு பக்கம் எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லு, காலையில போய் பாத்துக்கலான்னு சொல்லு, பதட்டமாக சொன்னாள் கண்மணி. இவ்வளவு கூட்டம் போகுது, அதனால பெருசா பிரச்சனை ஒண்ணு இல்ல, நீ கவலைப்படாத. அவளை சமாதானப்படுத்திவிட்டு திரும்பவும் ஓடி சென்று தோப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டான். இருள் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ ஆரம்பித்திருந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த மனோகரன் திடீரென நின்றார். அவரை தொடர்ந்து சென்று கொண்டிருந்த கூட்டமும் நின்றது. அந்த சுற்று வட்டாரமே எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அவருக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. புயலுக்கு முன் அமைதியைப் போல். முன்பக்கம் இருந்த மலையையும் காட்டையும் பார்த்தார் மனோகரன். இருள் சூழ்ந்த மலை பார்ப்பதற்கு ஒரே சமயத்தில் அமைதியாகவும் அமானுஷ்யமாகவும் தெரிந்தது. அதுவரை அமைதியாக இருந்த காட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இனம் புரியாத ஓலமிடும் சத்தம் விட்டு விட்டு கேட்டது. அதைத் தொடர்ந்து கீச் கீச் என்ற சத்தங்களில் ஆரம்பித்து ஒரு சில வினாடிகளில் பல வகையான பறவைகள் அலரும், கூவும், கரையும் சத்தங்கள் ஒன்றாக சேர ஆரம்பித்தன. பறவைகளின் சத்தம் காற்றின் சத்தத்தோடு ஒன்றாக சேர்ந்து கேட்க ஆரம்பித்தது. சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து பேரிரைச்சலாக மாறியது. கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். பறவைகள் ஏதோ பதட்டத்தில் கூக்குரலிட்டதைப் போல இருந்தது. வழக்கமான மாலை வேலை கூட்டில் அடங்கும் சத்தம் போல் இல்லை. சற்று நேரத்தில் ஒட்டுமொத்தமாக காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் பயத்தில் கத்திக் கொண்டிருந்தது போல பேரிரைச்சல் காதுகளுக்குள் சென்று நின்று கொண்டிருந்த அனைவரையும் கிறுகிறுக்க வைத்தது. கூட்டத்தில் இருந்த அனைவரும் மிரட்சியுடன் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. கூட்டத்திலிருந்து யாருமே பேசவில்லை. ஒரு சிலர் வீட்டுக்கு ஓடுவதற்கும் தயாராக இருந்தார்கள். மனோகரன் திரும்பி சங்கரை பார்த்து பயப்படாது என்பது போல் தலையை ஆட்டினார். லேசாக தூர ஆரம்பித்திருந்தது. அந்த ஊரில் அது சகஜம்தான். திடீரென்று மழை தூரும், சற்று நேரத்தில் நின்றுவிடும். கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஏதோ சம்பவம் நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து பதைபதைப்புடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். கையில் வைத்திருந்த கம்புகளையும் தடிகளையும் உறுதியாக பற்றி கொண்டார்கள். ஒரு சிலர் பின்னால் திரும்பி பார்த்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் தப்பித்து ஓடுவதற்கு உண்டான வழிகளை உறுதி செய்து கொண்டார்கள். திகிலடைந்த முகத்துடன் எல்லோரும் காட்டை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 3. பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்த காட்டிலிருந்து திடீரென்று ஒவ்வொரு பறவையாக கிளம்பி வடக்கு நோக்கி தாழ்வாக வானத்தில் பறந்து வந்தது. அதைத் தொடர்ந்து சிறியதும் பெரியதுமாக ஒவ்வொரு பறவைகளாக தாழ்வாக பறந்து வந்து ஒரு படையாக கிளம்பி ஒட்டுமொத்தமாக வடக்கு நோக்கி நின்று கொண்டிருந்தவர்களின் தலைக்கு மேல் பறந்து சென்று கொண்டிருந்தன. விஷ் விஷ் என்று பறவைகள் அங்கு நின்றவர்களின் தலைக்கு மேலே வானத்தில் கூட்டமாக அடைத்துக் கொண்டு பறந்து சென்றது. இருள் சூழ்ந்த அந்த பிரதேசத்தை மேலும் இருளடித்து காட்டிக் கொண்டிருந்தது. பறவைகளின் திடீர் புலம்பெயர்தல் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஊரில் இருந்த மற்றவர்களுக்கும் மரண பீதியை கிளப்பியிருக்கும். இந்த மலைக்காட்டுக்குள் இவ்வளவு பறவைகளாயிருந்தன என்று ஆச்சரியப்பட வைப்பது போல அவ்வளவு பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து சென்றன. சற்று நேரத்தில் எல்லா பறவைகளும் பறந்த பின் அந்த இடத்தில் அமைதி திரும்பியது. அசாதாரண அமைதி. அனைவரும் அண்ணாந்து வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் எல்லா பறவைகளும் திடீரென்று காட்டையே காலி செய்து ஓட? இல்லை, பறக்க வேண்டிய அவசரம் என்ன? இதற்கும் தற்போது நடந்த சாமியாடி சாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? பின்னால் நின்ற கூட்டத்தை மனோகரன் திரும்பி பார்த்தார். யாருமே பேசவில்லை. அனைவரும் வாயெடுத்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து மனோகரன் பேச வாய் திறப்பதற்குள் கடைசியாக ஏதோ ஒரு பெயர் தெரியாத பறவை கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு தனியாக பறந்து சென்றது. அது பரிதாபமாக சத்தமிட்டுக் கொண்டு சென்றது. எல்லோரும் தன்னை விட்டுவிட்டு சென்று விட்டார்களே என்று கதறுவது போல இருந்தது. தோப்புக்கு எல்லாரும் வர வேண்டாம், முக்கியமா ஒரு 5 பேர் மட்டும் வாங்க, மீதி எல்லாரும் வீட்டுக்கு போங்க. மனோகரன், சங்கர் மற்றும் திடகாத்திரமாக இருந்த 5 பேர் மட்டும் சாமியாடி வெள்ளைச்சாமி செத்து கிடந்த தோப்பை நோக்கி நடந்தார்கள். மற்ற அனைவரும் தங்கள் வீடு நோக்கி அவசர அவசரமாக திரும்பி நடந்தார்கள். தீப்பிடித்த காட்டிலிருந்து தப்பி செல்லும் பறவைகளைப் போல எல்லா பறவைகளும் புலம்பெயர்ந்தது அவர் மனதிற்குள் ஏதோ சரியில்லை என்பதை உணர்த்தியது. அதுவும் குறிப்பாக பறவைகள் இரையெடுக்கும் நேரத்தை தவிர்த்து வேறு ஒருபோதும் தாழ்வாக பறக்காது. புயல் வரப்போகிறது என்றால்தான் மிக மிக தாழ்வாக பறக்கும். ஆனால் இன்றைக்கு அவ்வளவு தாழ்வாகவும் இல்லை, உயரத்தில் தான் பறந்து சென்றது. எதையோ பார்த்து பயந்து காட்டை காலி செய்தது போல் இருக்கிறதே. இருள் முழுவதுமாக சூழ்ந்திருந்தது.
கொண்டு போன லாந்தர் விளக்கு மற்றும் டார்ச்சின் மூலமாக வெளிச்சத்தை பாய்ச்சிக் கொண்டு பம்பு செட்டு பள்ளத்தை நெருங்கினார்கள். பம்பு செட்டு பள்ளத்தை நோக்கி வெளிச்சத்தை பாய்ச்சியதும் அனைவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பம்பு செட்டு மோட்டார் பக்கமாக தலையில்லாத முண்டமாக விழுந்து கிடந்தான் சாமியாடி. ஸ்தம்பித்து நின்ற டீக்கடை குமரேசன், ஐயா, தலையை காணல. நான் முதல்ல பார்த்தப்ப தலை அரைகுறையா மோட்டருக்கு மேலதான் நசுங்கி இருந்தது. மோட்டருக்குள்ள கால் வழுக்கி தலை மாட்டி இருக்கும்னு நினைச்சேன் என்று அதிர்ச்சியில் திக்கி திணறி பேசினான். மனோகரன் முகத்தில் கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தார். குமரேசன் தொடர்ந்தான், ஆமா தலைவரே, அந்த மோட்டர் வச்சிருக்கிற பொசிஷன் பாருங்க. பள்ளத்துக்குள்ள ஒரு சிறிய மேட்டுல வச்சிருக்காங்க. மேட்டுல எப்பவும் தண்ணி வளைஞ்சு ஈரமா கிடக்கு. மோட்டர் ரிப்பேர் பண்ண கீழிருந்து ஏறும்போது கால் ஸ்லிப் ஆச்சுன்னா தலை மோட்டர்ல தான் படும். அவ விழுந்து கடந்ததும் அப்படித்தான் இருந்துச்சு. அதனாலதான் அப்படி நினைச்சேன். குமரேசா, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ பார்க்கும்போது தலை உடம்போடு தான் இருந்துச்சா? ஆமா தலைவரே, மோட்டர் மேல உடம்பு இருந்துச்சு, தலையும் நசுங்கி இருந்துச்சு. ஆனா கழுத்து அறுபட்டு இருந்துச்சா இல்ல தலை உடம்போடு ஒட்டி இருந்துச்சான்னு சரியா ஞாபகம் வரலைங்க. அவர் செத்து கிடந்ததை பார்த்ததும் பதட்டமாகி அடிச்சு புடிச்சு உங்ககிட்ட தகவல் சொல்றதுக்கு உடனே ஓடி வந்துட்டேன். அந்த நசுங்கின தலை எங்க காணலையே. மோட்டர் இப்ப ஆஃப்ல இருக்கா? நீ பார்க்கும்போது ஓடிட்டு இருந்துச்சா இல்ல ஆஃப் பண்ணி இருந்துச்சா? ஆஃப்ல தான் இருந்துச்சு. இடையில ஒரு தடவை கரண்ட் போயிட்டு வந்துச்சுல்ல, அதுல ஆஃப் ஆயிருக்கும். சுற்றுமுற்றும் லைட் அடித்து பார்த்தார்கள். நசுங்கிய தலையை காணவில்லை. அனைவரின் முகங்களிலும் பீதி அப்பியிருந்தது. லாந்தர் விளக்கு வெளிச்சம் இருந்தாலும் கூட சாமியாடி சாவும் பறவைகள் சம்பவம் ஒரு சேர பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் வந்தவர்களுக்கு இருட்டுக்குள் சென்று தேடவும் பயமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட மனோகரன் தயங்கி நின்ற கூட்டத்தை பார்த்து, சரி, பாடியை நார்த்த வேண்டாம், நாளைக்கு போலீஸ் வரும். அதனால இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிருவோம். காலையில வந்து தலையை தேடி பார்க்கலாம். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ராத்திரி யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஊருக்குள்ள போய் சொல்லிருங்க. அவர் சொன்னதுதான் தாமதம். அனைவரும் விருட்டென திரும்பி வீட்டை நோக்கி வேக வேகமாக நடந்தார்கள். மனோகரனும் சங்கரும் தனித்து விடப்பட்டார்கள். ஊருக்குள் செல்லும் பெரிய தெரு வெறிச்சோடி கிடந்தது. கடைசியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். என்ன மாமா இப்படியெல்லாம் நடக்குது? பம்பு செட்ல கால் வழுக்கி தலை மாட்டி செத்திருந்தா இது குமரேசன் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டா இருக்கலாம். அப்படின்னா தலை பக்கத்துல தானே கிடக்கணும். தலைய காணலையே. தலை கிடக்காம போச்சுன்னா இது கொலை. ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த துர்காமன் தான் இந்த ஊரை காப்பாத்தணும். தாயே காப்பாத்துமா என்று கோயில் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டார். மாமா மெதுவாக நடப்பதால் அவர் அருகே அக்கம் பக்கத்தில் பார்த்து கொண்டே மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான் சங்கர். இருவரும் வீட்டை அடைந்தார்கள். ஏன்பா இவ்வளவு லேட்டு? ஊருக்குள்ள என்னெல்லாமோ பேசிக்கிறாங்களே, உண்மையாப்பா என்று பயந்து போய் கேட்டாள் செல்வி. செல்விக்கும் கண்மணிக்கும் நடந்ததை மனோகரன் விளக்கமாக தெரிவித்தார். சாயங்காலம் ஆனா இனிமேல் வெளியே போகக்கூடாது என்றும், கம்மாக்கரைக்கு குளிக்கவோ தண்ணி எடுக்கவோ போறதா இருந்தா மதியமே போயிட்டு வந்துடணும், கூட்டமா தான் போகணும் என்றும் கூறினார். செல்வியும் கண்மணியும் மிரட்சியுடன் பெரிய விழிகள் விரிய கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கண்மணி பேசுவது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காது. அவ்வளவு அமைதியானவள், மிருதுவானவள். கஞ்சமாகத்தான் பேசுவாள், கொஞ்சமாக அன்பு சண்டையிடுவாள். அழகான குழந்தைத்தனம் மிளரும் முகம், அளவான நாசி, பெரிய கண்கள், நிறம் மட்டும்தான் மாநிறம். மற்றபடி பார்க்க யாருக்குமே சலிக்காத ஒரு முகம் அவளுக்கு. ஆனால் செல்வி அக்காவுக்கு நேர் எதிர். வாய் வலங்கைமான் வரை நீளும். முகத்தில் ஆங்காங்கே பருவத்திற்கான பருக்கள் எட்டி பார்த்தாலும் அவளின் சிவந்த முகத்திற்கு திருஷ்டியாய்தான் தெரிந்தது. பேசும்போது 2 வார்த்தைக்கு ஒரு முறை சிரிப்பாள். பேசுவதை விட சிரிப்பதே நன்றாக இருக்கும். சாதாரணமாகவே நடக்க மாட்டாள். நடையில் எப்போதும் ஒரு துள்ளல், ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கொண்டுதான் இருப்பாள். அந்த பாட்டின் மேல் ஒரு டிப்பர் லாரியை விட்டு ஏற்றினால் எப்படி சிதிலமடைந்து வருமோ அந்த மாதிரிதான் பாடுவாள். அதன் பிறகு அந்த பாட்டை கேட்கும் ஆசையே போய்விடும். இரவு உணவு முடிந்தது. மனோகரன் கொஞ்ச நேரம் ஆல் இண்டியா ரேடியோ வைத்து பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தார். பல வகையான எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து இந்த ஊர் எப்படி மீளப் போகிறது? தாயில்லாத என் மகள்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேறு பார்த்துக் கொள்ள வேண்டும். சங்கர் ஹாலின் ஓரமாக போய் பாய் விரித்து படுத்துக் கொண்டான். அக்காவும் தங்கையும் அரங்கு வீட்டுக்குள் போய் படுத்துக் கொண்டனர். யோசித்தபடியே படுத்திருந்த மனோகரன் ஏதோ சத்தம் கேட்டு எழும்பி நேரத்தை பார்த்தார். வீட்டில் மாட்டியிருந்த கடிகாரம் ஓடவில்லை. மாலை 6 மணி என்று தவறான நேரத்தை காட்டிக் கொண்டிருந்தது. வெளியே ஏதோ ஒரு குருவி கத்தும் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. மெதுவாக எழும்பி அரங்கு வீட்டுக்குள் சென்று மகள்கள் ஒழுங்காக தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்று எட்டி பார்த்தார். செல்வி ஜன்னல் ஓரமாக கட்டிலில் படுத்திருந்தாள். கண்மணி தரையில் பாயை விரித்து படுத்திருந்தாள். நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்துவிட்டு திரும்பியவர் ஜன்னலுக்கு வெளியே எதையோ வித்தியாசமாக பார்ப்பதை போல இருந்ததே என்று சந்தேகப்பட்டு மறுபடியும் திரும்பி ஜன்னலை பார்த்தார்.
யாரும் இல்லை. ஆனால் சரக்கென்று ஏதோ விலகி ஓடியது போல சத்தம் கேட்டது. ரூமை விட்டு வெளியே வந்து ஸ்டாண்டில் வைத்த டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு சங்கரை எழுப்பலாமா என்று யோசித்தார். வேண்டாம் என்று விட்டுவிட்டு அவர் மட்டுமே கதவை நோக்கி பதட்டமாக சென்றார். அத்தியாயம் 4. வெளியே லேசாக தூறிக்கொண்டிருந்தது. இரவில் எங்கேயோ போரடித்து நின்ற சேவல் ஒன்று தனியாக கூவிக்கொண்டிருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்த மனோகரன் ஜன்னல் சுவரில் படர்ந்திருந்த மல்லிகை கொடி காற்றில் அசைந்து கொண்டிருந்ததை பார்த்தார். சிரித்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள் வந்தவர் மனதிற்குள் ஏதோ ஓர் இடரல் தோன்ற எதற்கும் ஒரு சேஃப்டிக்காக அவர்கள் படுத்திருந்த ரூமின் ஜன்னலை அடைத்து விட்டு வந்து அவரும் படுத்துக் கொண்டார். ஆனால் மல்லிக்கொடியை தாண்டி இருட்டுக்குள் காம்பவுண்ட் சுவர் ஓரமாக ஒரு உருவம் நின்று கொண்டிருந்ததை அவர் கவனிக்கவில்லை. மறுநாள் காலை, ராத்திரி எதுக்கும் எழும்பி வெளியில போய் டார்ச் அடிச்சுட்டு இருந்தீங்களே, என்ன மாமா? ஆமா மருமவனே, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எப்படியும் ஒரு 3 மணி இருக்கும். அதான் வெளியில போய் என்னன்னு பாத்துட்டு வந்தேன். எதுவும் இல்ல. நம்மளை சுத்தி தப்பா நடக்கும் போது எப்பவுமே பதட்டமா இருக்கு. அதனாலதான் அப்படி இருந்திருக்கும். 3 மணின்னு எப்படி மாமா கரெக்டா சொன்னீங்க? நான் கூட டைம் பார்த்தேன், கடிகாரம் ஓடலையே என்று ஆச்சரியமாக கேட்டான் சங்கர். இந்த காலத்து பசங்க கடிகாரத்தை பார்த்துதான் டைம் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சேவல் கூவனா பொழுது விடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் அலாரம் வச்சுக்குவாங்க. எங்களுக்கு எந்த அலாரம் இருந்துச்சு? எல்லா நேரத்தையும் இயற்கையை தான் சொல்லும். அதுவும் குறிப்பா ராத்திரியில பறவைகள் தான் சொல்லும். கரிச்சாங்குருவி 3 மணிக்கு கத்தும். குயில் கூவனா மணி 4 தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். சேவல் கூவனா காக்கா கத்துனா மணி 5 நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். கௌதாரி மீன் கொத்தி பறவை கத்துனா மணி 6ன்னு அர்த்தம். நேத்து நைட்டு எங்கேயோ ஒரு ஒத்த சேவல் வழக்கத்துக்கு மாறா வேற நேரத்துல தொடர்ந்து கூவிட்டே இருந்துச்சு. அது மழை வர போறதுக்கான அறிகுறி. சங்கர் அவரை ஆச்சரியமாக பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எஸ்ஐ சுந்தரம் 2 கான்ஸ்டபிள்களும் மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்தது ஏற்கனவே நடந்த சாவுகளை பற்றி விசாரிக்க. எஸ்ஐ வந்ததும் மனோகரன் நேற்று நடந்த சாமியாடி சாவி பற்றி சொன்னார். எஸ்ஐ உடனே ஃபாரன்சிக் டீமை வர சொல்வதற்காக வயர்லெஸில் குற்றாலம் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டு வெள்ளேரி காட்டுக்கு வர சொல்லுமாறு தெரிவித்தார். சம்பவ இடத்தை காட்டுங்கள் என்று சொன்னதும் மனோகரன் அவர்களை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்தார். அதை டீ கடையில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சில நபர்கள் அவர்கள் பின்னால் சென்றார்கள். அனைவரும் சம்பவ இடத்திற்கு வந்தபொழுது பாடி அதே பம்ப்செட் மோட்டார் அருகே தான் கிடந்தது. இரவு மழையில் நனைந்து பொது பொதுவென இருந்தது. தலை எங்கேயாவது பக்கத்தில் கிடக்குதான்னு தேடுங்க என்று எஸ்ஐ சொல்ல, வந்திருந்த கோட்டம் மோட்டாரை சுற்றியுள்ள தோட்ட பகுதியில் தேட ஆரம்பித்தார்கள். கான்ஸ்டபிள்கள் இருவரும் பாடி பக்கத்தில் உட்கார்ந்து மார்க் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்குள் சங்கர் யாரிடமோ சைக்கிள் வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தான். மெல்லிய தூரல் ஆரம்பித்திருந்தது. எல்லோரும் தேடிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் தலைத்தான் தேடுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு அவனும் தேட ஆரம்பித்தான். எஸ்ஐ சுந்தர் கத்திக் கொண்டிருந்தார். தலை கிடைச்சா மட்டும்தான் கரெக்டா பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதனால தயவு செஞ்சு தேடுங்க. அனைவரும் பம்பு செட்டின் முன்பக்கம் இருந்த தோட்டத்திலும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த புல்வெளிகளிலும் தேடிக்கொண்டிருந்தார்கள். சங்கர் சுற்றுமுற்றும் பார்த்தான். பம்பு செட்டின் பின்பக்கம் கொஞ்ச தூரத்திற்கு எந்த புல்வெளிகளும் இல்லை. சிறிது தூரம் தள்ளி நிறைய மரங்கள் அடர்ந்து காணப்பட்டது. அவன் பின்பக்கமாக நடந்து சென்றான். கீழே ஏதோ சிவப்பாய் ரத்த துணுக்குகள் மாதிரி தென்பட்டது. குனிந்து விரலில் எடுத்து தடவி பார்த்தான். ரத்த துணுக்குகள் தான். கீழே விழுந்திருந்த அந்த ரத்த துணுக்குகள் மரங்கள் அடர்ந்த பகுதியை நோக்கி கோடு போட்டதைப் போல நீண்டு சென்று கொண்டிருந்தது. அதை தொடர்ந்தபடியே சைடில் நடந்து சென்றான் சங்கர். கவனமாக அதை மிதிக்காதவாறு பார்த்து கொண்டே சென்றவன் அந்த இரத்த கோடுகள் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் வந்ததும் நின்றுவிட்டதை பார்த்தான். வந்திருந்த மற்றவர்கள் வளர்ந்திருந்த புற்களை எல்லாம் விலக்கி தேடிக்கொண்டிருந்தார்கள். 2 பேர் பம்பு செட்டு நீர் இறைக்கும் கிணற்றில் குதித்து தேடிக்கொண்டிருந்தார்கள். மரத்தின் அடியே நின்று கொண்டிருந்த சங்கர் சுற்றுமுற்றும் பார்த்தான். தோட்டத்துக்கு வேலி போல் வரிசையாக மரங்கள் நட்டு வைத்திருந்தார்கள். வெவ்வேறு வகையான மரங்கள். மரங்களுக்கு அந்த பக்கம் வேறொருவருடைய வாழைத்தோட்டம். முற்றிலும் பார்ப்பதற்கு மிகவும் பசுமையாகத்தான் காட்சியளித்தது. இந்த பசுமை எந்த அபாயத்தையும் தன்னோடு புதைத்து வைத்ததாக தெரியவில்லை. மரத்தின் அடியில் நின்றவனுக்கு அவனது இடது தோள்பட்டையில் ஏதோ ஈரம் போல உணர்ந்தான். இடது தோள்பட்டையை திரும்பி பார்த்தவன் அதிர்ந்து விட்டான். சிவப்பாய் மேலிருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. திடுக்கிட்டு எச்சில் விழுங்கியபடியே மெதுவாக தலையை உயர்த்தி மேலே பார்த்தான். மரத்தின் ஒரு கிளையில் சாமியாடியின் நசுங்கிய தலை வலது கண்ணின் வழியே மரக்கிளையில் சொருகப்பட்டிருந்தது. அதை அண்ணாந்து பார்த்த சங்கர், மாமா, சார், சார் என்று பயத்தில் கத்தியபடியே தலை சுற்றி கீழே உட்கார்ந்தான். அவன் தடுமாறி கீழே உட்காருவதை பார்த்த எஸ்ஐயும் மனோகரனும் மற்றவர்களும் அவனை நோக்கி ஓடி வந்தார்கள்.
சங்கர் மரத்தின் மேலே கை காட்டுவதை பார்த்ததும் மரத்தில் உள்ள தலையை பார்த்து ஒரு சேர அனைவரும் திடுக்கிட்டு நின்றார்கள். பின்னர் வந்திருந்த அனைவரும் பயத்தை போக்கிக் கொள்ள வேறு பக்கமாக திரும்பி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். சில நொடிகள் செய்வதறியாது திடுக்கிட்டு நின்ற மனோகரன் பின்னர் சுதாரித்து கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருந்தார். சினிமாவில் கூட அவர் இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்க மாட்டார். எஸ்ஐ சுந்தர் வயர்லெஸ் எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிவித்தார். ஃபாரன்சிக் டீம் டிஸ்பாச் செய்து விட்டார்களா என்று கேட்டறிந்து கொண்டார். தலை சொருகி வைக்கப்பட்டிருந்த வேப்ப மரம் மெதுவாக அசைந்தது. பார்த்து கொண்டிருந்த மனோகரன், சார் என்று எஸ்ஐ சுந்தரை கூப்பிட்டார். திரும்பிய எஸ்ஐயிடம் வேப்ப மரத்தை காண்பித்தார். வேப்ப மரத்து கிளைகளில் தொங்கிக் கொண்டிருந்த சில குரங்குகள் கிளையை ஆட்டிக்கொண்டிருந்தன. தலை சொருகி வைக்கப்பட்டிருந்த கிளையும் அபாயகரமாக ஆடிக்கொண்டிருந்தது. குரங்குகள் ஆட்டிய வேகத்தில் சொருகி வைக்கப்பட்டிருந்த சாமியாடியின் தலை கீழே விழுந்து உருண்டது. வந்திருந்த கூட்டம் ஓவென கத்தி சிதறி பின்வாங்கியது. உருண்டு வந்த தலை நேராக மனோகரன் காலடியில் வந்து நின்றது. அவர் காலுக்கு கீழே கிடந்த தலையை அதிர்ச்சியுடன் குனிந்து பார்த்தார். பாதி சிதைந்து போய் ரத்தம் சொட்ட சொட்ட கண்கள் இருந்த இடத்தில் வெறும் குழி மட்டுமே இருந்தது. வாய் பிளந்தபடி அவரை பார்த்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 5. நடந்த சம்பவத்தை விட சாமியாடி வெள்ளைச்சாமிக்கு நேர்ந்த கொடூரம் மனோகரனுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருந்தது. எஸ்ஐ ஓடி வந்து மனோகரன் தோலை தட்டி கொடுத்து, "ஆர் யூ ஓகே?" என்று கேட்டார். மனோகரன் ஒன்றுமே சொல்லாமல் கண்களில் திரண்டிருந்த நீருடன் அவரை பார்த்து ஓகே என்பது போல் தலையாட்டினார். ரத்தம் உறைந்து போயிருக்கணுமே, எப்படி சொட்டியது என்று சந்தேகமாக எஸ்ஐ மரத்தை பார்க்க மரக்கிளையில் ஒட்டியிருந்த ரத்த துணுக்குகள் மழைத்தூரல் பட்டு சொட்டியிருக்க வேண்டும் என்று புரிந்தது. கான்ஸ்டபிள் அங்கு நின்று கொண்டிருந்த ஊர் மக்களிடம், "ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லான பை கிடைக்குமா?" என்று கேட்க கூட்டத்துக்குள் நின்று கொண்டிருந்த ஒருவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பை வாங்கி வர ஊருக்குள் சென்றான். எஸ்ஐ சுந்தர் ஊர் மக்களிடம், "இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக இப்ப எடுத்துட்டு போறோம். கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துரும். சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில உங்ககிட்ட பாடியை ஒப்படைச்சிடும்." சொல்லி முடித்துவிட்டு மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்த குரங்குகளை பார்த்த எஸ்ஐ அதிர்ந்து நின்றார். அங்கிருந்த குரங்குகளில் 2 குரங்குகள் கைகளில் இரத்தக்கரையுடன் இருப்பதை பார்த்தார். தெளிவாக பார்ப்பதற்காக அதன் அருகே சென்று இன்னும் கூர்ந்து பார்த்தார். அந்த 2 குரங்குகளுக்கு மட்டும் வயிறு கைகளில் இரத்தக்கரை இருந்தது. எஸ்ஐ அருகில் வந்து தங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் சில குரங்குகள் சீறியது. பம்பு செட்டு மோட்டார் அருகே வெட்டப்பட்டு கிடந்த உடம்பிலிருந்து தலையை இந்த குரங்குகள் தான் எடுத்து வந்து மரத்தில் சொருகி வைத்திருக்க வேண்டும். குரங்கின் கைகளில் இரத்தக்கரை அப்படித்தான் வந்திருக்க வாய்ப்புள்ளது என்று நினைத்துக் கொண்டார். இந்த தோட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற வாழை தோட்டத்தை குறிவைத்துதான் குரங்குகள் வந்திருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கும் தோட்டத்தில் தான் பல வாழைத்தார்களை சாய்த்து நாசம் பண்ணி வைத்திருந்தன. முட்டாள் குரங்குகள். எஸ்ஐ சுந்தருக்கு கடுப்பு தாங்கவில்லை. அது என்ன ஃபுட்பாலா தூக்கி கொண்டு போய் விளையாடுவதற்கு? வந்த கோபத்திற்கு துப்பாக்கி கொண்டு வந்திருந்தால் இந்த குரங்குகளை பட் பட் என்று சுட்டுக் கொண்டு விடலாம். வனத்துறையினருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உடனே சம்மன் வந்துவிடும். வெறுப்பாக பெருமூச்சு விட்டுக் கொண்டார். சற்று நேரத்தில் ஊருக்கு பை வாங்க சென்றவன் சைக்கிளில் திரும்ப வந்தான். எஸ்ஐ கண் காட்ட கான்ஸ்டபிள் கீழே விழுந்து கிடந்த தலையை பத்திரமாக எடுத்து அந்த துணிப்பையில் வைத்தார். தலை பற்றிய செய்திகளை கேள்விப்பட்டதும் முதலில் இருந்ததை விட இப்போது கூட்டம் அதிகமாக சேர்ந்திருந்தது. அங்கே நின்று கொண்டிருந்த ஊர் மக்களிடம், "இன்னைக்கு மத்தியானம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல மறுபடியும் ஊர்க்கூட்டம் இருக்குன்னு ஊருக்குள்ள சொல்லிருங்க. தவறாம எல்லாரும் கலந்துக்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லிருங்க" என்று அறிவித்தார் மனோகரன். அதற்குள் ஊர் மக்களிடம் எஸ்ஐ சுந்தர் சாமியாடியின் தலை மரத்திற்கு போன கதையை சொன்னார். கேட்ட ஊர் மக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாலும் அனைவரும் கடுப்பாக குரங்குகளை பார்த்தார்கள். மரத்தில் சொருகி வைக்கப்பட்ட தலையை பற்றி கேள்விப்பட்டதும் என்னவெல்லாமோ கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் கற்களை எடுத்து எறிந்து குரங்குகளை விரட்ட முயற்சி செய்தார்கள். மனோகரன் தடுத்தார். "வேண்டாம், பிரயோஜனம் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா கழுத்து மோட்டார்ல தான் அறுபட்டுச்சா, கொலையா இல்ல ஆக்சிடென்டான்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்." சற்று நேரத்தில் ஊர்க்காரர்களில் ஒருவன் ஃபாரன்சிக் டீம் வந்த ஜீப் பஞ்சாயத்து ஆபீஸில் வந்து நிற்கிறது என்று தெரிவிக்க அங்கிருந்து கூட்டி வர கான்ஸ்டபிளுக்கு பைக்கை கொடுத்து அனுப்பினார். ஃபாரன்சிக் டீம் வந்து இறங்கியதும் வேலைகள் துரிதமாக நடந்தன. மதியத்திற்குள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடித்து கிளம்பினார்கள். கிளம்பும் போது எஸ்ஐ தலைவர் மனோகரனிடம், "நாளை ஒரு நாள் குற்றாலம் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டு போங்கள்" என்று கூறினார். ஊர் பாதுகாப்புக்காக பிசி ஒருவரை குற்றாலத்திலிருந்து இரவு நேரத்தில் டியூட்டி போடுவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். மதியம் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது, "மாமா, எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் கிளம்பட்டுமா?" என்று கேட்டான் சங்கர். "சந்தோஷமா போயிட்டு வாங்க மருமகனே. இங்க நடந்தது எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க.
காலேஜுக்கு போய் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஒரு நாள் பேப்பர் இல்ல டிவி நியூஸ் பாத்தீங்கன்னா இங்க நடந்ததை விட மோசமான செய்தி எல்லாம் அதுல இருக்கும். எப்பவுமே நல்ல விஷயத்துல தான் நம்ம கவனம் செலுத்தணும். சரி மாமா. சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு சென்றார்கள். அங்கு கூட்டம் அதிகமாக நின்றதால் ஆலமரத்தடியில் சென்று பேச ஆரம்பித்தார்கள். நம்ம ஊர் பாதுகாப்புக்காக ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் ஒவ்வொரு நாளும் போடுறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. அது நிச்சயமா இல்லையான்னு தெரியாது. நம்ம ஊரை சேர்ந்த தைரியமான இளந்தாரி பசங்க ஒவ்வொரு நாளும் யாராவது 2 பேரு காவலுக்கு இருக்கணும். சாமியாடி இல்லாம போனாலும் அவர் சொன்ன பரிகார பூசிய நாளைக்கு காலையிலேயே செய்வோம். வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம் என்று பேசி முடித்தார் மனோகரன். தலைவரே, இந்த பரிகாரம் அது இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. என்ன நடக்குது பாத்தீங்களா? சாமியாடி தலையே போயிருக்கு. இது நிச்சயமா ஏதோ ஆவி வேலைதான். நாளைக்கு எவன் தலை போகுமோ தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தன் குத்தாலம் பக்கத்துல உள்ள காட்டுல இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணினா எந்த ஆவியையும் அடக்கிடலாம். இங்க நடக்கிறதெல்லாம் சரியாயிடும் என்று தன் கருத்தை தெரிவித்தார் துரை. ஆமா, என் மகன் சொல்றதுதான் சரி. பரமசிவம் தன் பங்கிற்கு பேசினார். பெரியவர் சண்முகத்திற்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த மந்திர தந்திரம் எல்லாம் எந்த காலத்திலயும் சரிப்படாது. நம்ம ஊரு துர்கை அம்மனுக்கு இல்லாத சக்தியா? ஒழுங்கா சாமியாடி சொன்ன பரிகார பூஜை பண்ணிட்டு மேற்கொண்டு வேற என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்போம், அதை செய்வோம் என்று தன் கருத்தை தெரிவித்தார். சண்முகம் மனோகரனுக்கு சித்தப்பா முறை. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஒரு சில பேர் துரை சொல்வது சரி என்று சொல்ல, ஒரு சில பேர் பெரியவர் சொல்வது சரி என மாறி மாறி பேசினர். பெரியவர் காளிமுத்து கூட்டத்தை அமைதிப்படுத்தினார். ஒரு நிமிஷம், அமைதி அமைதி. அது எந்த பூஜையா வேணாலும் இருக்கட்டும். முதல்ல நாளைக்கு பரிகார பூஜை நடக்கும். மீதி விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இன்னைக்கு நைட்டு காவலுக்கு இருக்க போறது யாரு, அதை முடிவு பண்ணி சொல்லுங்க. போலீஸ் வரும், வராம போகும். நம்ம ஊர் சார்பா நம்மளே தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். நான் நைட்டு கண்டிப்பா இருப்பேன். என் கூட பாதுகாப்புக்கு தெருவுக்கு 2 பேர், ஒருத்தராவது வரணும். இப்போது பேசியது தலையாரி. துரை மீண்டும் பேசினார். முதல்ல தெற்கு பக்கம் இருக்கிற 4 தெருங்க. தெற்கு பக்கம் தான் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. அங்கிருந்து முதல்ல காவலுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் மத்த தெருக்காரங்க வருவாங்க. துரை பேசி முடித்ததும் மனோகரன் தொடர்ந்தார். தெற்கு தெருவில் இருக்கிறவங்க யார் இன்னைக்கு தலையாரி கூட காவலுக்கு வரப்போறா? கை தூக்குங்க என்று கேட்டார் மனோகரன். அதுவரை பேசிக் கொண்டிருந்த யாரும் வாய் திறக்கவில்லை. உட்கார்ந்திருந்த கூட்டத்தை சுற்றி பார்த்தார் மனோகரன். பாதி பேர் தலை குனிந்தபடி இருந்தனர். மனோகரனை நோக்கி பரமசிவன், ஏன் நீங்க அங்கதானே இருக்கீங்க, நீங்க காவலுக்கு இருங்க. அவர் என்ன போக மாட்டேன் சொல்ல போறாரு? வீட்டுல 2 பொட்டை புள்ளைகளை தனியா விட்டுட்டு அவர் எப்படி போவாரு? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க என்று குறுக்கிட்டார் சண்முகம். அதான் தெற்கு தெருவுல இருந்து ஆள் யாரும் வரலையே, யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். அதான் சொன்னேன், யோசிக்காம நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சமாளித்தான் பரமசிவன். பரமசிவனும் அவர் மகன் மைனர் துரையும் ஊர் தலைவர் மனோகரனுக்கு எதிராகத்தான் நடந்து கொள்வர் என்று ஊருக்குள் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் பரமசிவனின் பண வசதியினால் ஊர் மக்கள் அவனை எதிர்த்து பேசுவதில்லை. கஷ்டத்துக்கு அவனிடம்தான் போய் நிற்க வேண்டும். துண்டை உதறி தோளில் போட்டுக் கொண்ட மனோகரன், தெற்கு தெருவுல இருக்கிற பாதுகாப்புக்கு யாரு போகலன்னா காவலுக்கு கண்டிப்பா நான் போவேன். ராத்திரி நேரத்துல யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு. பின்பு துரையை நோக்கி, தம்பி, உங்க தோப்பு வீட்டுல தான் ராத்திரி நேரத்துல நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. சட்டத்துக்கு புறம்பா எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஊரு கட்டுப்பாட்டை மீறாதீங்க என்று எச்சரித்தார். துரை அவனுடைய தோப்பு வீட்டில் வேலைக்கு வரும் பெண்களிடம் சில்மிஷம் செய்கிறான் என்றும், சில நேரம் வெளியூர்களில் இருந்தும் பெண்களை கூட்டி வருகிறான் என்றும் ஊருக்குள் ஒரு பேச்சு உண்டு. அந்த பெண்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கொடுத்து விடுவதால் அவனை எதிர்த்து யாரும் புகார் செய்வதில்லை. பரமசிவனும் துரையும் அவரை முறைத்துக் கொண்டு நிற்க மனோகரன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்பி நடந்தார். கூட்டமும் கலைந்தது. அத்தியாயம் 6. மனோகரன் கூட்டத்துக்கு வந்த எலக்ட்ரீஷியன் மணியிடம் எரியாத தெருவிளக்குகளை மாலைக்குள்ளே சரி பண்ணுமாறு சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி சென்றார். மாமா பின்னால் சங்கர் நடந்து சென்றான். போகும்போது சங்கர் திரும்பி பின்னால் பார்த்தான். துரையும் பரமசிவனும் எரிச்சலாக மனோகரனை பார்த்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. மாமா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? தெருவுக்கு ஒருத்தன் போனோம், அதானே? நீங்க வீட்லயே இருங்க. செல்வியும் கண்மணியும் வீட்டுல தனியா இருப்பாங்க. அதான் தலையாரி துணைக்கு இருப்பாரு. நான் போறேன் மாமா. மனோகரன் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். சின்ன பையன்தான், பரவாயில்லை, தைரியம் இருக்கிறது. அதெல்லாம் வேணாம் மருமகனே. உன் ஆத்தாளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன வகுந்துருவா. காவல் தெற்கு பக்கமா தானே இருக்கணும். எப்படியும் கூப்பிடுற தூரத்துல தானே நம்ம வீடு இருக்கு. ஏதாவது பிரச்சனைன்னா 4-8 நீங்க ஓடி வந்துருவீங்க. கவலை விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்
மனோகரன் யோசித்தார். அவன் சொல்வதும் சரிதான். சரி, இன்றைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். சரி மருமகனே, ஆனா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. கொஞ்சம் உயரமான இடத்துல நின்னுக்கோ. நம்ம சமூக நலக்கூட மேல இல்லனா டேங்க் இந்த மாதிரி இடங்கள். தலையாரி மூத்தவர், அதனால அவரு ஊருக்குள்ள சுத்தி வரட்டும். ஸ்வெட்டர் எடுத்துக்கங்க. ஏதாவது ரொம்ப பிரச்சனை மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அம்மன் கோயிலுக்கு ஓடி போய் மணி அடிச்சிருங்க. சங்கர் சரி என்று தலையாட்டினான். சபாஷ், ஊருக்குள்ள என்ன மாதிரியே இன்னொரு வீரன் இருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு கைத்தட்டியபடியே வந்தான் வீரபாண்டி. வீரபாண்டிக்கு பேரில் மட்டும்தான் வீரம் இருக்கிறது என்று ஊருக்கே தெரியும். வீரபாண்டி நேராக வந்து சங்கரிடம் கை கொடுத்து, ஐ எம் வீரபாண்டி, சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆஃப் வெள்ளேரிக்காடு. மனோகரன் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார். வீரபாண்டி மேலும் சங்கரிடம், யாரு வந்தா என்ன வராட்டி என்ன, நான் உங்க கூட இன்னைக்கு நைட் டியூட்டி வரேன். இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கைகளை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய கல்யாணம்னு உறுதியோட இருக்கேன். உண்மை அது இல்ல, தண்டச்சோருக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான்? மனோகரன் எரிச்சலுடன் பேசினார். வீரபாண்டி ஜெர்க்காகி ஊர் தலைவரிடம் திரும்பி, லட்சியவாதிகளையும் போராளிகளையும் இந்த உலகம் லேட்டா தான் புரிஞ்சுக்கும் என்று வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு, வாங்க பேசிட்டே போலாம். மூவரும் கிளம்பி மனோகரன் வீடு நோக்கி நடந்தார்கள். இரவு மணி 10. சமூக கூட மாடியில் தலையாரி சங்கருடன் வீரபாண்டியும் நின்று கொண்டிருந்தான். சருமத்தை ஊடுருவிய பனிக்காற்றில் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏலே பாண்டி, சும்மாவா வந்த? என்னன்னே சும்மாவா வருவேன், எனக்கு தெரியாதா? வீரபாண்டி இடுப்பில் சொருகி வைத்திருந்த ஒரு பெரிய பாட்டிலை வெளியே எடுத்தான். ஃப்ரெஷ்ஷா காய்ச்சினது, சாயங்காலமே மெயின் ரோட்டுக்கு போய் வாங்கி வச்சிட்டேனே. ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வைத்து ஊற்றினான். சங்கர் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டான். சுள்ளிகளையும் கட்டைகளையும் குவித்து தீ வைத்தான் சங்கர். தீயின் கதகதப்பு குளிரை விரட்டியது. தீ அருகே கைகளை காட்டி கன்னத்தில் வைத்துக் கொண்டதும் நடுக்கம் மட்டுப்பட்டது. சமூக கூட மாடியில் நின்று பார்க்கும் போது ஊரில் பெரும்பாலான பகுதிகளை பார்க்க முடிந்தது. ஆனால் பக்கத்து வாட்டர் டேங்க் மேலே ஏறி நின்றால் ஒட்டுமொத்தமாக மொத்த ஊரையும் பார்த்து விடலாம் என்று நினைத்தான் சங்கர். எதிரே தெரிந்த பிரம்மாண்டமான மலை இன்னும் எத்தனை ஆச்சரியங்களை வைத்திருக்கிறதோ தெரியவில்லை. மலையை சுற்றி இருக்கும் அடர்ந்த காடு, மலையை ஒட்டிய தெற்கு பக்கமாக 4 பெரிய தெருக்கள், சிறியதும் பெரியதுமாக வீடுகள், கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கும் குறுகிய தெருக்கள், சுற்றிலும் தோப்புகள், ஊர் நடுவே அம்மன் கோவில், அதற்கு பக்கத்தில் நீண்ட கட்டிடம், வடக்கு பக்கம் பஞ்சாயத்து ஆபீஸ் நோக்கி வரும் பிரதான தெரு, பிரதான தெருவில் வரிசையாக இருக்கும் வீடுகள், பின்னர் ஊருக்கு வெளியே செல்லும் மெயின் ரோடு. பெரும்பாலான தெருக்களில் டியூப்லைட் எரிந்து கொண்டிருந்ததால் வெளிச்சம் ஓரளவுக்கு தெரிந்தது. காலியாக இருந்த தெருக்களை இரவு பூச்சிகளின் சத்தம் வியாபித்திருந்தது. தொலைந்த வானத்தில் நிலவு தனியாக எதையோ தேடிக்கொண்டிருந்தது. மலையிலிருந்து அடித்துக் கொண்டிருந்த பனிக்காற்று ஒட்டுமொத்தமாக ஊருக்குள் அமோக குளிர் விளைச்சல் ஏற்படுத்தியது. பாதைகளை மறைத்து படர்ந்திருந்த மெல்லிய பனிமூட்டம் தூரத்து காட்சிகளை மங்கலாக்கி காண்பித்தது. ஊரை பார்த்துக் கொண்டிருந்த சங்கர் பின்னால் பாட்டு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். என்ற மதுரை வீரன் படப்பாடலை வீரபாண்டி கையில் இருந்த கட்டையில் தட்டிக்கொண்டே பாட தலையாரி அஷ்டகோணலாக ஆடிக்கொண்டிருந்தார். சங்கர் பார்த்து சிரித்தான். நேரம் நடுநிசியை நெருங்கிக் கொண்டிருந்தது. உடல் திடத்தை குளிர் குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்ததால் சங்கர் தீயின் அருகே கையை வைத்து முகத்தில் தேய்த்துக் கொண்டான். திடீரென்று இரவின் அமைதியை இரண்டாக பிளக்கும் வகையில் ஒரு வினோதமான ஓலம். சற்று நடுங்கி சங்கர் ஊரை சுற்றிலும் பார்த்தான். எங்கிருந்து கேட்டது என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. தலையாரியும் வீரபாண்டியும் குடித்து முடித்துவிட்டு காலிப்பாட்டிலோடு சேர்ந்து உருண்டு கொண்டிருந்தார்கள். ஓலமிடும் சத்தத்தை ஏற்படுத்தியதும் யாரென்று சரியாக சங்கருக்கு அனுமானிக்க முடியவில்லை. மறுபடியும் அதே ஓலமிடும் சத்தம். பயந்து போன சங்கர் ஊரை சுற்றிலும் பார்த்தான். பிரதான வீதியிலிருந்து ஏதோ ஒரு உருவம் தெற்கு நோக்கி 3வது வீதியில் நுழைவது போல தெரிந்தது. யாரது? இரவில் யாரும் வெளியே வரக்கூடாது என்று ஊர்க்கட்டுப்பாடு இருக்கிறதே. பனிமூட்டத்தினால் சரியாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக 3வது வீதியில் ஏதோ நடமாட்டம் தெரிந்தது. ஐயையோ, மாமா வீடு இருக்கும் தெரு அது. பதட்டமான ரவிசங்கர் இருவரையும் ஓடிப்போய் எழுப்பினான். அவர்கள் முனகிக் கொண்டே இருந்தார்களே தவிர எழும்பவில்லை. தூரல் வேறு ஆரம்பித்திருந்தது. தலையாரி ஐயா, எழும்புங்க! வீரபாண்டி, எழும்பு! ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குது, எழும்பு! தலையாரி அவன் கையை தட்டிவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டார். வீரபாண்டி, லட்சியவாதின்னு சொன்னியே, 3வது வீதியில் ஏதோ பிரச்சனை, எழும்பு! இதை கேட்டதும் உடனே துள்ளி எழும்பிய வீரபாண்டி கழண்டிருந்த வேட்டியை கட்டிக்கொண்டு, பிரதர், எனக்கு லட்சியம் தான் முக்கியம், வாங்க! உற்சாகமான சங்கர், வாங்க வாங்க 3வது வீதிக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு மாடிப்படியில் இறங்கியபடி
எங்கே வீரபாண்டியை காணோம் என்று திரும்பி பார்த்தான். வீரபாண்டி திரும்பவும் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தான். கடுப்பான சங்கர், வேறு வழியில்லை, நாம் தான் போக வேண்டும் என்று தீர்மானித்து மாடிப்படியை விட்டு இறங்கி கீழே வரும் பொழுது மலை அருகே மிகப்பெரிய மின்னல் கீற்று வெட்டுவதற்கும் அதனைத் தொடர்ந்து ஊருக்குள் ஒட்டுமொத்த வெளிச்சமும் போவதற்கும் சரியாக இருந்தது. கரண்ட் போய்விட்டது. மேகத்துக்குள் மறைந்திருந்ததால் நிலா வெளிச்சம் போதவில்லை. யோசித்துக் கொண்டிருக்க நேரமில்லை. டார்ச்சை அடித்துக் கொண்டே பிரதான வீதி இருட்டுக்குள் ஓட ஆரம்பித்தான். இருட்டும் தூரலும் அவன் முகத்தில் வந்து மோதியது. பிரதான வீதி கிணற்றடியை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் போது டார்ச் வெளிச்சமும் மங்கியது. நின்று கொண்டு கையால் டார்ச்சை தட்டினான். தட்ட தட்ட வெளிச்சம் விட்டு விட்டு எரிந்தது. திடீரென கர் கர் என்று சத்தம் கேட்க திடுக்கிட்ட சங்கர் திரும்பி பார்த்தான். அவன் பக்கத்தில் இருந்துதான் சத்தம் வந்தது. தூரலில் நனைந்த டார்ச்சின் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி உயிரை விட்டது. சுற்றும் முற்றும் பார்த்தான் சங்கர். மறுபடியும் ஏதோ கரகர என்று சத்தம் கிணற்றுக்கு பின்பக்கத்தில் இருந்துதான் வருகிறது. சடாரென கிணற்று பக்கம் திரும்பினான். இருட்டுக்குள்ளிருந்து கருப்பாக ஏதோ ஒன்று அவனை நோக்கி வருவது போல் இருந்தது. வெளிச்சம் போதவில்லை. பதட்டத்தில் என்னவென்று அவனால் சரியாக கணிக்க முடியவில்லை. அசுர வேகத்தில் அவனை நோக்கி ஓடி வந்து அவன் மேல் மோத ரவிசங்கர் தூக்கி வீசப்பட்டான். 20 அடி பறந்து பின்பக்கமாக விழுந்து உருண்டான். கையில் இருந்த டார்ச் தெரித்தது. சில வினாடிகள் கழித்து தலையை தூக்கி கண்களை திறக்க முயற்சி செய்தான். கண்கள் மேல் யாரோ 5 கிலோ வெயிட் வைத்தது போல வலித்தது. டார்ச் கீழே விழுந்து உருண்டதில் மறுபடியும் அதற்கு உயிர் வந்திருந்தது. சங்கர் வாயிலிருந்து மெலிதாக ஒரு இரத்தக்கோடு வெளிப்பட்டது. மிகவும் சிரமப்பட்டு அரைக்குறையாக கண்களை திறந்து பார்த்தான் சங்கர். அடிபட்டிருந்ததால் காட்சிகள் கலங்கி தெரிந்தன. டார்ச் வெளிச்சம் பாய்ந்த தூரத்து புள்ளியில் உடைந்த மாட்டு வண்டி அருகே ஏதோ ஒரு வெள்ளை உருவம் மிதந்து கொண்டிருந்தது. சங்கர் தலை சாய்ந்தது. இருள் வேகமாக அவன் கண்களை சூழ்ந்தது. அத்தியாயம் 7. காலை 4 மணி. திடீரென கண் விழித்தார் மனோகரன். கரண்ட் போயிருந்தாலும் குளிர் காரணமாக அவ்வளவு புழுக்கம் இல்லை. டார்ச் எடுத்துக்கொண்டு ரூமுக்குள் போய் மகள்களை எட்டி பார்த்தார். இருவரும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். மழை தூறிக் கொண்டிருந்தது. தூரத்தில் ஏதோ ஒரு குருவி வினோதமாக கீரிச்சிட்டுக் கொண்டிருந்தது. இது ஆட்காட்டி குருவியாச்சே, தேவையில்லாமல் கத்தாதே என்று அவர் மனதுக்குள் ஏதோ ஒன்று நெருடலாக இருந்தது. உள்ளே வந்து மகள்கள் படுத்திருந்த ரூம் கதவை வெளிப்பக்கமாக சத்தமில்லாமல் பூட்டினார். குடையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து கதவை பூட்டினார். வீட்டுக்கு வெளியே சுற்றுப்புறங்களை எல்லாம் பார்த்தார். 3வது வீதியை கடந்து பிரதான வீதிக்குள் வேகமாக நடந்தார். எருமை மாடு ஒன்று கத்திக் கொண்டிருந்தது. சகுனமே சரியில்லை. 4 பக்கமும் டார்ச் அடித்த போது சமூக நலக்கூடம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். போகும் வழியில் வீதி ஓரத்திலே 2 கால்கள் தென்பட்டது. திடுக்கிட்ட மனோகரன் அப்படியே நின்று முழுவதுமாக டார்ச் அடித்து பார்த்தார். விழுந்து கிடந்தது சங்கர். ஐயோ மருமவனே என்று கத்திக்கொண்டு ஓடினார். ஓடி வந்து அவன் தலையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு அழுதபடி கன்னத்தில் தட்டி எழுப்ப முயற்சித்தார். எழும்பவில்லை. வாயில் வழிந்த ரத்தத்தை பார்த்ததும் ஐயோ என்று பெரும் கூச்சலிட்டு அழுது, நான் என்ன பண்ணுவேன் என்று நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதார். துர்க்கை அம்மன் ஆலயத்தை நோக்கி, தாயே என் மருமகனை காப்பாத்து, என் வாழ்நாள் பூரா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து எலுமிச்சை விளக்கு ஏத்துறேன். திடீரென சங்கர் இருமினான். இருமும் போது ரத்தம் குபுக் குபுக் என்று வாயிலிருந்து வழிந்தது. ஐயோ என்று பதறிக்கொண்டே துண்டை எடுத்து அவன் வாயை துடைத்து விட்டார். பின்னர் தோல் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு அப்படியே ரவிசங்கரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு டார்ச்சை வாயில் வைத்துக் கொண்டு வைத்தியர் வீட்டை நோக்கி ஓடினார். மனோகரன் மிலிட்டரியில் இருந்தவர்தான். ஆனால் வயது காரணமாக அவ்வளவு வெயிட்டை தூக்கி கொண்டு வேகமாக ஓட முடியவில்லை. வைத்தியர் வீடும் வந்தது. வைத்தியரை தட்டி எழுப்பி நடந்த விஷயத்தை சொன்னார். சங்கரை உள்ளே கட்டிலில் படுக்க வைத்தார்கள். வைத்தியர் நாடி பிடித்து கை கால் உடம்பெல்லாம் அழுத்தி பார்த்தார். நாடி இருக்கிறது என்றார். ஏதோ யோசித்துவிட்டு பின் வயிற்று பகுதியை அழுத்தினார். வயிற்று பகுதியை அழுத்தும் போது மட்டும் சங்கர் வலியால் துடிப்பது தெரிந்தது. அவன் சட்டையை கழற்றிவிட்டு வைத்தியர் அதற்குண்டான வைத்தியம் எல்லாம் செய்தார். மனோகரன் பதட்டத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் சென்ற பின், வயிற்று பகுதியில ஏதோ பெருசா அடிபட்டு இருக்கு, அதனாலதான் ரத்த வாந்தி எடுத்திருக்கா, ஏதோ அடிச்சு தூக்கி வீசிருக்கணும், முதுகு பக்கமும் காயங்கள் இருக்கு, மருந்து போட்டா சரியாயிரும், மத்தபடி பயப்பட ஒண்ணும் இல்ல, நாடி எல்லாம் சீரா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவான். மனோகரனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. துர்கை அம்மன் கோயில் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டு நன்றி தெரிவித்தார். காலை 6 மணி. மருமகனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வீடு நோக்கி சென்றார்.
வீட்டில் மகள்கள் இருவரும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களை எழுப்பி நடந்த விஷயத்தை சொன்னார் மனோகரன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மாமா அனுப்பாதீங்கன்னு, அதுக்கு நீங்களே போயிருக்கலாம் என்றாள் செல்வி. அது சரிதான் என்பது போல் தலையை சோகமாக ஆட்டினார் மனோகரன். பொழுது நன்றாக விடிந்து விட்டதால் கண்மணியை வீட்டில் விட்டுவிட்டு மனோகரனும் செல்வியும் மறுபடியும் வைத்தியர் வீட்டுக்கு சென்றார்கள். அதற்குள் சங்கர் கண் விழித்திருந்தான். மாமாவை பார்த்ததும் சிரிக்க முடியாமல் சிரித்தான். செல்வி அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவன் கையை பிடித்துக் கொண்டாள். சங்கர் மாமாவிடம் நடந்ததையெல்லாம் விலாவரியாக சொன்னான். வைத்தியர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளையும் ஒத்தடம் கொடுக்க வேண்டிய முறைகளையும் சொன்னார். பின்னர் வைத்தியரிடம் சங்கரை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா என்று மனோகரன் கேட்டார். வைத்தியர் தாராளமாக கூட்டிட்டு போகலாம் என்று சொல்ல அவனை கைத்தாங்கலாக வீட்டுக்கு கூட்டி சென்றனர் மனோகரனும் செல்வியும். அம்மாவிடம் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான் சங்கர். மாமா, அதான் வைத்தியர் 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாருல, அம்மா கிட்ட சொல்லாதீங்க மாமா, ரொம்ப வருத்தப்படுவாங்க. யாரோ ஒருத்தன் நம்ம தெருவுக்குள்ள நுழைஞ்சதா பார்த்தேன்னு சொன்னியே, பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்? சரியா தெரியல மாமா, தூரம் ரொம்ப ஜாஸ்தி, ஆனா கொஞ்சம் வினோதமா இருந்தான். கழுத்து பின்னால 2 பக்கமும் ரக்க மாதிரி பெரிய சைஸ்ல ஏதோ இருந்துச்சு. நீளமான கவுன் மாதிரி ஏதோ. பனி மூட்டத்துல சரியா தெரியல. மகள்கள் இருவரும் போய்விட்டார்களா என்று பார்த்து கொண்டு மெதுவான குரலில் மனோகரன் கேட்டார். அடிபட்டு கீழே விழுந்தப்ப ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னியே, அது எப்படி இருந்துச்சு? சிறிய நடுக்கத்துடன் சங்கர், மாமா, என்னால கண்ணை திறக்கவே முடியல, முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு பார்த்தேன். கருப்பா ஏதோ ஒண்ணு அந்த உடஞ்சு போன மாட்டு வண்டி பக்கத்துல நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள எனக்கு மயக்கம் வந்துருச்சு. காலை 10 மணி. சாமியாடி வீட்டுக்கு சென்று தேவையான உதவிகள் செய்துவிட்டு வந்தார் மனோகரன். பின்னர் கோவில் பூஜாரியை போய் பார்த்து பூஜை செய்து 1000 எலுமிச்சம் பழங்கள் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் சுடலை மாடன் கோவிலில் இருந்து நாயக்கர் தோப்பு வரை வெட்டி போட சொன்னார். குத்தாலம் ஸ்டேஷனில் இருந்து வர சொன்னதால் பெரியவர் சண்முகத்திடம் வீட்டை பார்த்துக்க சொல்லிவிட்டு கிளம்பினார் மனோகரன். கிளம்பிக் கொண்டிருந்த மனோகரனிடம் மனதில் பட்டதை பேசினார் சண்முகம். ஊர் கூட்டத்துல வச்சு சொல்ல வேணாம்னு பார்த்தேன், அதனால சொல்லல. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல ஒரு சாம கோடங்கிய கொஞ்சம் பேர் சேர்ந்து அடிச்சு கட்டி வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. ராஜேஸ்வரி தானே அது? அவசரத்துக்கு ராத்திரியில வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போகும்போது கதவை பூட்ட மறந்து போய் படுத்து, இவனும் உள்ள போய் ஏதோ பிரச்சனையாகி அந்த பொண்ணு சத்தம் போட்டு அடிச்சு கட்டி வச்சாங்க. ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததை நினைவு கூறினார் மனோகரன். அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனான், ஞாபகம் இருக்கா? இந்த ஊரை சும்மா விட மாட்டேன், ரத்த காட்டேரிய ஏவி விடுவேன்னு சொன்னான்ல. மனோகரனுக்கு அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. வருடங்கள் பல போனதால் அந்த சம்பவத்தை அனைவரும் மறந்து விட்டார்கள். இப்போது நடக்கும் விஷயங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கா என்று தெரியவில்லை. ராஜேஸ்வரி மகள் இங்குதானே இருக்கிறார், அவளிடம் பின்னர் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். பின்னர் மனோகரனும் வீரபாண்டியும் கிளம்பி குத்தாலம் ஸ்டேஷனுக்கு பைக்கில் சென்றனர். குத்தாலம் ஸ்டேஷனில் எஸ்ஐ சுந்தர், தென்காசி ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டம் இன்னும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க பாடி எடுத்துட்டு போலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மனோகரன் வீடு. சண்முகம் தாத்தா வீட்டின் இறுக்கமான சூழ்நிலையை போக்க சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேராண்டி, வந்து இவ்வளவு நாளாச்சு, எந்த பேத்தியை கட்டிக்க போறீங்கன்னு சொல்லவே இல்லையே, பெரியவளா சின்னவளா? ரவிசங்கர் ஒன்றுமே பேசவில்லை. இல்ல, நீங்க படிக்கிற காலேஜிலேயே ஏதோ ஒண்ணு செட் பண்ணிட்டீங்களா? எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு தாத்தா, இவர் முழிக்கிற மொழியே சரியில்லை. நானும் அடுத்த வருஷம் உங்க காலேஜ் தான் வருவேன் என்று புலம்பினாள் செல்வி. நல்ல வேலை, அதுக்குள்ள நான் முடிச்சிட்டு போயிடுவேன். செல்வி காலேஜ் பெயர் என்னவென்று கேட்க உற்சாகமான சங்கர் வலியை மறந்து காலேஜ் பற்றியும் நண்பர்களை பற்றியும் ரோஸ்லின் பற்றியும் சொல்ல ஆரம்பித்தான். செல்வியும் கண்மணியும் சண்முகம் தாத்தாவும் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நெசமாவா சொல்ற? அதுக்கப்புறம் ரோஸ்லின் வரவே இல்லையா? இல்ல, அதுக்கப்புறம் ரோஸ்லின் தொந்தரவு இல்ல. இது நடந்ததுக்கு அப்புறம் காலேஜ் எங்களை பார்த்து அலறும். யாருப்பா அந்த இளங்கோ, சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்கு? ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ வர சொல்லுப்பா, எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. நான் வர சொல்லவே வேணாம், எனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சா அவனுங்களே வந்துருவானுங்க. ஆனா போன வாரம் பேசினப்ப காலேஜ்ல ஏதோ முக்கியமான ஸ்ட்ரைக் இருக்கு, அதனால காலேஜை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க. நிஜமான வருத்தத்துடன் பேசினான் சங்கர். அத்தியாயம் 8. குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷன். மதியம் எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடும், அது என்ன வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ரிப்போர்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போங்க. சரி என்று சொன்ன மனோகரன்
நேற்று நடந்த சம்பவத்தை எஸ்ஐ சுந்தரிடம் சொன்னார். இன்னைக்கு நைட்டு உங்க ஊருக்கு ஒரு பிசி டியூட்டிக்கு வருவாரு. ஸ்டேஷன்ல ஆள் பற்றாக்குறை, அதனால தினமும் அனுப்ப முடியாது, நீங்க தான் பாத்துக்கணும். மனோகரன் ஊர் நிலைமை மோசமடைந்து கொண்டிருப்பது பற்றி எவ்வளவோ சொல்லியும் எஸ்ஐ அவர் தரப்பில் உள்ள பிரச்சனைகளை தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் மனோகரனுக்கு புரிந்துவிட்டது, இது நம் பிரச்சனை, நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும், வேறு வழியில்லை. ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு டீ கடையில் உட்கார்ந்திருந்தார். பேகை இங்கே வைத்துவிட்டு எங்கு சென்றான் இந்த வீரபாண்டி தெரியவில்லை. 2 மணி நேரம் கழித்து கான்ஸ்டபிள் ஒருவர் வந்து எஸ்ஐ கூப்பிடுகிறார் என்று ஸ்டேஷனுக்குள் கூப்பிட்டார். எஸ்ஐ ஒருவித பதட்டத்துடன் உட்கார்ந்திருந்தார். மனோகரன் ஸ்டேஷனுக்குள் வந்ததும், ரிப்போர்ட் இன்னும் வரல சார், ஆனா நான் டாக்டர் கிட்ட பேசினேன், இதே மாதிரி ஒரு கொலைய சமீபத்தில் அவர் பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. இறந்து போனவருடைய கழுத்துல கோர பற்களால கடிப்பட்ட ஆழமான தடம் இருக்கிறதா சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, டிராகுலா வாம்பயர் படங்கள்ல கழுத்துல கடிக்குமே அந்த மாதிரி. மனோகரன் அதிர்ந்து போய், என்ன சொல்றீங்க சார்? உண்மைதான் சார், எனக்கும் கேட்ட உடனே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. டாக்டர் கிட்ட விளக்கம் கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷங்களுக்கும் கோரப்பல் இருக்கு, ஆனா அளவுல ரொம்ப சின்னது. கடிப்பட்ட தடம், 2 பல் நடுவுல இருக்கிற இடைவெளி, பற்களோட அமைப்பு, ஆழம், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனவருடைய கழுத்துல உள்ள கடிப்பட்ட தடம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ஏதோடையும் மேட்ச் ஆகல. அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய கீறல்கள், அவர் சர்வீஸ்லயே இப்படி ஒரு கேஸ பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. கழுத்துல கடிப்பட்டு அவர் மோட்டார் மேல விழுந்திருக்கணும், மோட்டார் கழுத்தை வெட்டி இருக்கணும். கடிப்பட்ட தடம் வெட்டுப்பட்ட தடத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கு. நான் அவர்கிட்ட உங்க ஊர்ல இருக்கிற ஆவிப்பேய் நம்பிக்கைகளை பத்தி சொன்னேன். அதுக்கு அவரு இந்த கொலையும் அதை உறுதி பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தினாலதான் ரிப்போர்ட் வர டைம் ஆயிட்டு இருக்கு. நான் மிலிட்டரிக்காரன் சார், எனக்கு பேய் நம்பிக்கைகள் எல்லாம் இல்ல. ஆனா சமீப காலங்களில் நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு விளக்கம் கிடைக்காததால என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மனோகரன். இந்த பாருங்க சார், இத கேள்விப்பட்டதும் நைட் டியூட்டிக்கு யாருமே உங்க ஊருக்கு வரதுக்கு தயாரா இல்ல. எங்களோட சஜஷன் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு உங்க ஊர்க்காரங்க வேற ஊர்ல போய் இருங்க. அது முடியலன்னா அட்லீஸ்ட் நைட் டைம் தயவு செஞ்சு வெளியில வரவே வராதிங்க என்று சொல்லி முடித்தார் எஸ்ஐ. நாங்க எங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த ஊர்ல தான் இருக்கோம். அது எங்க மண்ணு, ஊரை விட்டு நிச்சயமா போக முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பா ஊருக்குள்ள துர்கை அம்மன் இருக்கிறா, அவ பாத்துப்பா. ஊருக்கு வெளியில சொடல மாடன் இருக்கான், இது போதாதா? கோபத்தில் குமுறினார் மனோகரன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இருப்போம். ஆனா ஒண்ணு, உங்ககிட்ட சொன்ன இந்த விஷயம் வெளியில தெரிய வேணாம், அப்புறம் ரொம்ப பரபரப்பாயிடும், ரகசியமா வச்சுக்கோங்க. சரி என்று தலையாட்டி விட்டு விடை பெற்றார் மனோகரன். தென்காசி ஜிஎச்சில் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து மனோகரனிடம் பாடியை ஒப்படைத்தார்கள். கையெழுத்து போட்டு வாங்கிக் கொண்டார். பாடியை அரசு அமரர் ஊர்தியிலே அனுப்பி சாமியாடி வீட்டில் ஒப்படைத்தனர். மாலை மணி 7. தலையாரிடம் பேசிக் கொண்டிருந்த மனோகரன் இன்று இரவு பாதுகாப்புக்காக யாருமே பேர் தரவில்லை என்பதை தெரிந்து கொண்டார். அவர்கள் பயம் நியாயம்தான். வீட்டை விட்டு இரவு வெளியே வந்தால் ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்து யார் வருவார்கள்? அங்கே வந்த வீரபாண்டி, ஐயா, நீங்க ஏன் மத்தவங்களை எதிர்பார்க்கறீங்க? நான் தான் இருக்கேன்ல, இந்த வீரபாண்டி ஒருத்த போதும்ல. மனோகரன் அவனை மேலையும் கீழையும் பார்த்துவிட்டு, எல, நேத்து ராத்திரிய மருமகனுக்கு அடிபடும் போது எங்க போயிருந்த? தலைவரே, நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் என்று தலையை சொரிந்தான் வீரபாண்டி. இனிமேல் யாரையும் நம்பியும் பிரயோஜனம் இல்லை. சித்தப்பா சண்முகத்திடம் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ள சொல்லிவிட்டு இரவு நாமளே போய்விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டார் மனோகரன். வீட்டுக்கு வந்து இரவு உணவு முடித்துவிட்டு பரன்மேல் தூக்கி போட்டிருந்த சிலம்பத்தை எடுத்தார். நல்ல சிறுவாரை கம்பினால் செய்யப்பட்ட சிலம்பம் தூசி படிந்து கிடந்தது. இவ்வளவு நாள் அதற்கு வேலை வரவில்லை. ரொம்ப நாள் எந்த தொடர்பும் இல்லாத பழைய காதலியை பார்ப்பது போல் இருந்தது. வெளியே எடுத்து காதலுடன் துடைத்தார். பின்னால் திரும்பி பார்த்தார். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கம்பை எடுத்து சுழற்றி பார்த்தார். ரொம்ப நாட்கள் காதலியை கண்டு கொள்ளாமல் விட்டதினால் ஊடல் கொண்டு அவர் கைக்கு சரியாக பிடி கொடுக்கவில்லை, வழுக்கிக் கொண்டு சென்றது. இப்படிப்பட்ட நேரங்களில் மனோகரனுக்கு அவர் குருநாதர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். சரியாக கை வைத்து முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தி தெரிந்த வித்தைகளை சரியான மூவ்மெண்ட் மூலம் செயல்பட்டால் எந்த ஊடலையும் சரி செய்து விடலாம். சத்தியமாக அவர் சிலம்பத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். சற்று நேரத்தில் சிலம்பம் அவர் கைகளில் லாவகமாக விளையாடியது. ஒரு சில சுவடுகள் போட்டு பார்த்து காவடி சிந்து வரிசை, சிங்கப்பாய்ச்சல், இறக்கு வரிசை எல்லாம் போட்டு பார்த்தார். அவர் விஸ்க் விஸ்க் என்று நாலா பக்கமும் சிலம்பத்தை சுழற்றி வீசும் போது பழைய காதலியுடன் ஒன்றாக இணைந்த சந்தோஷம் அவருக்கு. கம்பு சுற்றி கொண்டிருக்கும் போதே
பின்னால் செல்வியும் கண்மணியும் நின்று பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் வெட்கப்பட்டு நிறுத்தினார். இருவரும் கைத்தட்டினார்கள். எவ்வளவு நாளாச்சு, பிரமாதம், இன்னும் அதே வேகம் உங்ககிட்ட இருக்குப்பா. மனோகரன் வெட்கப்பட்டு சிரித்து அட போமா என்றபடி வீட்டுக்குள் சென்றார். இரவு மணி 10. சண்முகம் தாத்தா வந்ததும் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு சால்வையை எடுத்து போர்த்திக் கொண்டு ஒரு கையில் டார்ச் மறு கையில் சிலம்பத்தை தூக்கிக் கொண்டு சமூக நலக்கூடம் நோக்கி நடந்தார் மனோகரன். சமூக கூடம் மாடியில் சுள்ளிகளை போட்டு எரித்து நெருப்பில் குளிர் காய்ந்து ஏற்கனவே பாதி பாட்டிலை காலி செய்து முடித்திருந்தனர் தலையாரியும் வீரபாண்டியும். மனோகரன் அவர்களை பார்த்தபடியே மாடியில் போய் நின்று கொண்டு ஊரை சுற்றிலும் பார்த்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊரே அமைதியாக இருந்தது. இந்த இரவு இப்படியே சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டார். என்ன தலைவரே, சலம்பத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? தேய்கிட்ட இருந்து இந்த சிலம்பமா நம்மளை காப்பாத்த போகுது நக்கல் செய்தார் தலையாரி. மனோகரன் கையில் வைத்த சிலம்பத்தை அன்பாக தட்டியபடி, பேயோ நாயோ எதுவா இருந்தாலும் பதிலடி கொடுக்க இந்த சலம்பம் ஒண்ணு போதும். மாடியில் உள்ள திண்டில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் மூக்குப்பிடி தட்டி போட்டார். அப்படியே சைடில் இருந்த சுவற்றில் சாய்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தார். டிராகுலா, ரத்த காட்டேரி, கழுத்து பின்னால பெரிய ரக்க மாதிரி, கவுன் மாதிரி டிரெஸ், ஒருத்தர் ரத்தம் கக்கி செத்துட்டான், 2 பேரை காணல, வெள்ள உருவம், ரத்த காயங்களோடு செத்து கிடந்த பொண்ணு. ச்சே, அந்த பொண்ணு சிறுத்தை அடிச்சிருச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எரிச்சிட்டாங்களே. கழுத்துல ஏதாவது கடிப்பட்ட மார்க் இருக்குதான்னு பார்க்க முடியாம போயிருச்சே. யார் இந்த ரத்த காட்டேரி? மனுஷனா, மிருகமா, இல்ல பேயா என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென அந்த அமானுஷ்யமான ஓலம் கேட்டது. தலையாரியும் வீரபாண்டியும் விழித்துதான் இருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருந்தது. என்ன இது, வினோதமான சத்தம் என்று மூவரும் மாடியில் நின்று ஊரை சுற்றி நாலா பக்கமும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் கேட்டது. தெற்கு பக்கமாக வெகு தூரத்தில் இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. மனோகரன் சிலம்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு மாடிப்படி வழியாக கீழே இறங்க, அவரை தொடர்ந்து தலையாரியும் வீரபாண்டியும் இறங்கி கீழே பிரதான வீதிக்கு வந்தார்கள். முதலில் இறங்கிய மனோகரன் வாசலை பார்த்து அதிர்ந்தார். வெட்டிய எலுமிச்சம் பழங்கள் கரிஞ்சு போய் சமூக நலக்கூட வாசலில் குவிந்து கிடந்தது. பின்னால் வந்த இருவரும் அதை பார்த்து பயத்தில் எச்சில் முழுங்கினார்கள். தலைவரே, காலையில தான் நாங்க எல்லாரும் அம்மனுக்கு பூஜை பண்ணி 1000 எலுமிச்ச பழம் வளர்க்க ஆரம்பிச்சு ஊரை சுத்தி தெற்கு வரைக்கும் வெட்டி போட்டோம். இப்ப பார்த்தா இங்க எரிச்சு போட்டிருக்காங்க. மனோகரனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஒன்றுமே பேசாமல் பிரதான வீதியில் நடந்தார். அவரை தொடர்ந்து மற்ற இருவரும் அங்குமிங்கும் பார்த்தபடி வந்தார்கள். தெற்கு மலையில் இருந்து அடித்துக் கொண்டிருந்த ஊதக்காற்று காதுக்குள் விஸ் விஸ் என்றது. திடீரென பிரதான வீதியில் இருந்த தெருவிளக்குகள் வெட்ட ஆரம்பிக்க, தலைவரே முன்னால பாருங்க என்று முன்பக்கமாக கை நீட்டி வீரபாண்டி அலறினான். தூரத்தில் பிரதான வீதி தெற்கு பக்கமாக திரும்பும் இடத்தில் கருப்பு உருவம், முகம் மட்டும் வெள்ளையாக தெரிந்தது. தெருவிளக்குகள் வெட்டி கொண்டிருந்ததால் அந்த உருவம் விட்டு விட்டு தெரிந்தது. கண்கள் இரத்த கலரியாக இவர்கள் மூவரையும் பார்த்தபடி நின்றது. தலையாரியும் வீரபாண்டியும் நடுங்கியபடி மனோகரன் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்பது போல் மனோகரனை பார்த்தார்கள். மனோகரன் அவர்களை பின்னால் தள்ளி போகுமாறு கையால் செய்கை செய்துவிட்டு சிலம்பத்தை எடுத்து லாவகமாக சுழற்றி சலாம் வாங்கி வணக்கம் வைத்து பின்பு கம்பை சைடில் பூமியே அதிருமாறு குத்தியபடி நின்றார். நேர்களே, இத்தோட இந்த பாகம் முடிவடைது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த பகுதிக்காக. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரி கதை விரும்புகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாலையும் பல மணி நேரத்தோட உழைப்பு இருக்கு. இந்த உழைப்பிற்கான குறைந்தபட்ச அங்கீகாரம் நீங்க கொடுக்கிற லைக், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ். அதோட மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுதான். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் கதைகளை கேட்டு மகிழ்ந்தாலும் இன்னும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு வராங்க. ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க. மறுபடியும் அடுத்த பாகத்தில் விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி.